Start, sir. அனைவருக்கும் வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் M.T.S பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் துறையும் இணைந்து தொடர்ந்து நடத்தி வரும் அமர்வில் இருக்கின்றோம். திருவள்ளுவர் வாழ்த்தோடு இனிதே தொடங்குகிறது. திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்கேலரும் விருந்தோம்பல் கழகத்தினரின் தலைவர் முனைவர் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களை அன்போடு வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரே, திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரே. தீத்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோர், தீத்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோ, திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரே. தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் தமிழில் வடித்தோன் வாளறிவல். தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் தமிழில் வடித்தோன் வாளறிவல். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரே. பகுத்தறிவு பகலவல் பாமரனில் நண்பர், பகுத்தறிவு பகலவல் பாமரனில் நண்பர். பகுத்துணும் பாங்கை போதித்தவன் பெரியோன், பகுத்துணும் பாங்கை போதித்தவன் பெரியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரே. பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவர், பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவர். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ, பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரே. கல்வியை கல்வியென்றான், கல்வியை கல்வியென்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ, காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரே, வாழ்த்துவோம் வாரே, வாழ்த்துவோம் வாரே. அருமை அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் M.T.S அகாடமியும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் துறையும் இணைந்து நடத்தும் அறிவியல் அரங்க தொடர் நிகழ்ச்சியின் 7வது அமர்வில் நாம் அனைவரும் சந்தித்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அனைத்து பெருமக்களையும் இரு நிறுவனங்களின் சார்பில் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். குறிப்பாகவும் சிறப்பாகவும் இந்த நிகழ்ச்சியிலே இன்று சிறப்பு விருந்தினராக பங்கேற்று opportunities and challenges for becoming an entrepreneur, தொழில் முனைவோர் ஆவதற்கான வாய்ப்புகளும் சவால்களும் எனும் நல்லதொரு தலைப்பில் உரை நிகழ்த்த வருகை தந்து
பெருமை சேர்த்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர் நிறுவனத்தின் டெக்னாலஜி கமர்ஷியலைசேஷன் ஆபீசர் திருமிகு சி விக்னேஷ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த இனிய நிகழ்விலே தலைமையேற்று பெருமை சேர்க்கின்றார் நமது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் துறையினுடைய இயக்குனர் பேராசிரியர் மு. ரவிச்சந்திரன் அவர்கள். அவர்கள் தலைமை உரையை வழங்க வந்திருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய வருகை தந்திருக்கின்றார். நாம் எல்லோரும் அறிந்த, எப்பொழுதும் நமக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்கி இந்த அரங்கம் மட்டுமல்ல, மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் வாரந்தோறும் நிகழ்த்துகின்ற 2 அரங்குகள், ஒன்று சிந்தனை அரங்கம், மற்றொன்று அறிவியல் அரங்கம். இந்த 2 அரங்கங்களுக்கும் தொழில்நுட்ப உதவி நல்கி நம்மோடு தோன்றா துணையாக இருக்கின்ற மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் இணை செயலரும் சவிதா பொறியியல் கல்லூரியின் கணினித்துறை தலைவரும் பேராசிரியருமான டாக்டர் நாகப்பன் அவர்கள். அவர் இன்றைக்கு குறிப்பாக இன்றைய விருந்தினரை அறிமுகம் செய்கிறார். இதுவரை அவர் நெறியாளராக இருந்தார், தொழில்நுட்ப நெறியாளராக. இன்று நமது சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய அவர் வருகை தந்திருக்கின்றார். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நிறைவாக நன்றி நவில இருக்கின்றார் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் இணையதள ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் டாக்டர் நடராஜமூர்த்தி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே எங்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் இணை தலைவரும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமான பேராசிரியர் முனைவர் மு. பொன்னவைக்கோ அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஆங்காங்கு அவரவர் இல்லங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் மணிசங்கர் அவர்களையும், பதிவாளர் அவர்களையும், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறைகளின் பேராசிரியர்களையும் மாணவ செல்வங்களையும், அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக ஆர்வத்தோடு அவர்களுடைய இல்லங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். அன்பர்களே, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், அறிவே ஆற்றல் என்னும் இலக்கோடு மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களெனக் கொண்டு மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்னும் உயரிய நோக்கில் கடந்த 35 ஆண்டுகளாக சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அதன் வரலாற்றில் பொன்னேட்டில் பொறிக்கத்தகுந்த ஒன்றுதான் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நடத்துகின்ற இந்த அறிவியல் அரங்கம். இது 6 அரங்குகள் மிக அற்புதமாக நடந்தன. இது 7வது அரங்கு. இந்த 7வது அரங்கில் அருமையான ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்மை சிந்திக்க வைக்க வந்திருக்கின்றார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டரினுடைய டெக்னாலஜி கமர்ஷியலைசேஷன் ஆபீசர் என்கிற திருமிகு சி. விக்னேஷ் அவர்கள் வந்திருக்கின்றார். ஆக அன்பர்களே, இந்த நிகழ்வினுடைய பதிவினை வலையோசையிலும் யூடியூபிலையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அது இன்றே மதியம் 3 மணிக்கு மேல் நீங்கள் கேட்கலாம், அதை மீண்டும் கேட்கலாம். இந்த நிகழ்வினை, இந்த நிகழ்வுடைய நேரடி அஞ்சல் முகநூலிலும் இருக்கின்றது. அதற்கான லிங்க், இணைப்பினை நாங்கள் வாட்ஸ்ஆப்பில் அனுப்பி இருக்கின்றோம். ஆக இந்த நல்ல நிகழ்விலே நாம் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதோடு
சிறப்பு விருந்தினர் வழங்குகின்ற உரையை நன்கு உற்று கவனித்து அந்த அரங்கம் நிறைவு அவருடைய உரை முடிந்தவுடன் அவரிடம் பல வினாக்களையும் எழுப்புதல் வேண்டும். கல்லும் மோதினால் பொறி பறக்கும், சொல்லும் மோதினால் சிந்தனை பிறக்கும் என்பார்கள். அதுபோல உங்களுடைய கேள்வி கணைகள் இன்றைய சிறப்பு விருந்தினரை இன்னும் பல வகையில் யோசிக்க செய்து, சிந்திக்க செய்து, நல்ல பல தகவல்களை அவர் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுப்பார். ஆக இந்த நிகழ்விலே உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று இப்பொழுது தலைமை உரை ஆற்ற வருமாறு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் துறையினுடைய இயக்குனர், இந்த நிகழ்ச்சியில் என்னோடு தொடக்க முதல் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர், நமது அழைப்புதல் வருகிறது அல்லவா, அந்த அழைப்புதலை வடிவமைத்து அழைப்புதலை உரிய காலத்தில் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிற நல்ல அன்பு உள்ளம், தொண்டு உள்ளம், தூய உள்ளம், தாயுள்ளம் கொண்ட பேராசிரியர் முனைவர் ரவிச்சந்திரன் அவர்களை வருக, உங்கள் தலைமை உரையை தருக என்று அனைவரின் சார்பில் வேண்டுகிறோம். சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். நான் ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? இல்ல ஒரு நிமிஷம் சார். நடராஜ். ஓகே சார். ரவிச்சந்திரன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். கேக்குதா? கேக்குது சார், கேக்குது சார். சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். பண்ணிட்டாரு சார். அன்மியூட் பண்ணல ரவிச்சந்திரன் சார், நீங்க அன்மியூட் பண்ணணும். கைண்ட்லி அன்மியூட் அண்ட் டாக். இப்ப இல்ல நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு சார். சார் இப்ப கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது சார். எல்லோருக்கும் காலை வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரதிதாசன் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் பொன்னவைக்கோ அவர்களே, சிறப்பு விருந்தினர் திருமிகு விக்னேஷ் அவர்களை அறிமுகம் செய்ய இருக்கின்ற முனைவர் நாகப்பன் அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற என்னுடைய நண்பர் பேராசிரியர் நடராஜமூர்த்தி அவர்களே, மற்றும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் நிர்வாக பொறுப்பில் உள்ள அனைவருக்கும், குறிப்பாக முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் வாரம் எவ்ரி வீக் ரொம்ப அருமையாக அவர் குரல் சொல்வது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அவர்களுக்கும் இந்த 7வது அமர்விலே பங்கு கொள்ளும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். முதலாவதாக இந்த அறிவியல் அரங்கில் 7வது அமர்வில் தலைமையுரை ஆற்ற எனக்கு வாய்ப்பளித்த பாரதிதாசன் பல்கலைக்கழக மாண்புமிகு துணைவேந்தர் மணிசங்கர் அவர்களுக்கும் முனைவர் சேயோன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் சமர்ப்பிக்கின்றேன். இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள தலைப்பு ரொம்ப என்ன சொல்றது, இது நீட் ஆஃப் தி அவர், வெரி டைம்லி. Dr. Vignesh is a young man. We look forward to hearing from you today. அதில் அந்த கடந்த ஓராண்டு காலமாக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் மணிசங்கர் அவருடைய தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ஆண்டர்பிரினியர்ஷிப் இன்னோவேஷன் கரியர் ஹப் அப்படின்னு 2019 ஜூலையில் ஆரம்பித்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடந்த ஓராண்டு காலமாக எங்கள் பல்கலைக்கழகத்தில் 37 துறையில் இருக்கும் மாணவர்களும் ஆராய்ச்சி மாணவர் கிட்டத்தட்ட ஒரு 3500 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அவர்கள் துறைக்கே சென்று வல்லுநர்களை அழைத்து கொண்டு சென்று கிரியேட்டிவிட்டினா என்ன, இன்னோவேஷன்னா என்ன, தொழில் முனைவோராக மாற்றணும், எப்படி உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு
கடந்த ஓராண்டு காலமாக நாங்கள் முயற்சி பண்ணி ஒரு 3500 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கோம். அது மட்டும் அல்லாமல் சிட்டி காலேஜஸ்ல சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ், ஹோலி கிராஸ், பிஷப் ஈபர், யூ நேம் இட், திருச்சியில் இருக்க எல்லா காலேஜஸ்லையும் எல்லா மாணவர்களையும் சந்தித்து இதே மாதிரி அவங்களுக்கு வந்து தொழில் முனைவர் ஆகிறதுக்கு எப்படி உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த மார்ச், எண்ட் ஆஃப் மார்ச்சில் தான் இந்த கோவிட் பேண்டமிக் வந்தது. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த இணையதளம் வழியாக அந்த முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். அந்த பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலைல முனைவர் சேயோன் அவர்களுடைய நட்பும் தொடர்பும் எங்களுக்கு கிடைச்சது. அவர் வந்து எங்க துணைவேந்தரை வந்து கான்டாக்ட் பண்ணி இதை ஏன் நம்ம இணைந்து செய்யக்கூடாது அப்படின்னு பண்ணி தான் இந்த 7வது தொடர்பு வந்திருக்கு. இந்த 6 வாரம் அற்புதமாக முனைவர் சேயோன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அருமையான ரிசோர்ஸ் பர்சனை கூட்டிட்டு வர்றாரு. அதாவது அவங்கெல்லாம் பேச கேட்டா ஒரு 10 புக்கு 20 புக்கு படிக்கிறதுக்கு சமானம். கற்களில் கேட்டலே நன்றுன்னு சொல்ல மாதிரி அவ்வளோ அருமையாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து 1 மணி நேரத்தில் அவ்வளோ எளிமையாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு 7வது அமர்வில் நம்ம இருக்கிறோம். அதில் வந்து நான் முதல்ல இதில் ஆரம்பிக்கும்போது எனக்கு நன்றி உரை சொல்வதுக்கு தான் வந்து எனக்கு அனுமதி கொடுத்தாரு. யாரு? டாக்டர் சேயோன். இன்னைக்கு வந்து தலைமுறை ஆற்றுறது கொடுக்கும்போது நான் உண்மையாக பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அண்மையில் முகநூலில் ஒரு நேர்காணல் ஒன்று பார்த்தேன். அதில் தமிழ்நாட்டில் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனியோர், அவர் பேர் வந்து மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம். நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து அவர் குறிப்பாக 2-3 கருத்துக்களை சொன்னார் அந்த நேர்காணலில். ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வேலை தேடும் சமுதாயமாக இருக்கிறது. மாணவ சமுதாயம் வந்து வேலை தேடும் சமுதாயமாக இருக்கிறது. இதை வந்து வேலை தரும், வேலை கொடுக்கும் சமுதாயமாக மாற்ற வேண்டும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். ஜாப் சீக்கர்ஸா இருக்கக்கூடாது, ஜாப் ப்ரொவைடர்ஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை வந்து அந்த கருத்தை ஆணித்தரமா சொல்றாரு. அப்புறம் வந்து 2வது என்ன சொல்றாருன்னா, 1000 பேர் படிச்சுட்டு வராங்கன்னா அதுல வந்து ஒருத்தர் 2 பேர் தான் தொழில் முனைவரா மாறுறாங்க. அப்படின்னா இந்த 1000 பேருக்கும் வந்து தொழில் முனைவரா மாறுவதற்கு தகுதி அல்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு கருத்தை சொன்னார். என்னன்னா, படிக்கின்ற மாணவர்கள் நிறைய ஊக்கம் இருக்கு, ஆக்கம் இருக்கு. அவங்களுக்கு இருக்கிறது டொமைன் நாலேஜ் தான். டொமைன் நாலேஜ்ல அவங்க சார் சாருக்கு ஸ்ட்ரக் ஆயிடுச்சா? இல்ல என்னன்னு தெரியலையே, பாருங்க வரல. ஆமா சார், தானா வந்துருவார் சார். அவருக்கு 30 செகண்ட் வெயிட் பண்ணா போதும், வந்துருவார் சார். ஓகே சரி சரி ஓகே. ரிவைவ் ஆயிடும். எப்படி நாகப்பன் வரல ஆடியோ. ஆமா சார், கனெக்டிவிட்டில தான் இருக்காரு. ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ். டிஸ்கனெக்ட் ஆகல. வந்துருவார் சார். அன்மியூட் பண்ணனும். அவரது அன்மியூட் பண்ண சொல்லுங்க. அவர் அன்மியூட் பண்ணிக்கணும் சார். நம்ம கோ-ஹோஸ்ட் இருக்கு. வந்துருவார். சார் ரவிச்சந்திரன் அன்மியூட் பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். ஸோ அந்த வகையில் அந்த நம்முடைய டொமைன் நாலேஜை வந்து சமுதாயத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா பாரதியார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சிவசுப்ரமணியம் சார் வந்து அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணுவார், டொமைன் நாலேஜை வந்து சமூக நலனுக்காக கொண்டு போகுதான் இன்னோவேஷனா சொல்றாங்க. அங்கதான் வந்து புதிய சிந்தனைகள் தேவைப்படுது, இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் தேவைப்படுது, எல்லாமே அந்த ஒரு ஸ்பேஸ் தான் தேவைப்படுது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் வேணும், ஊக்கம் வேணும். ஸோ அதுதான் எங்க பெக்கினுடைய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாகவும் நாங்கள் கடந்த ஓராண்டு காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ அதுல வந்து குறிப்பா நம்ம இந்தியா போன்ற நாடுகளுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, இந்தியாவில் டிமோகிராபிக் அட்வான்டேஜ் அப்படின்னு
130 கோடி மக்கள் இருந்தாலும் அதுல வந்து 65 கோடி மக்கள் மோர் தென் 50% பாத்தீங்கன்னா 20 ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 50% வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இளைய சமுதாயம். அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு தான் வந்து we have lot of potentials அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்களை இது போல வந்து அறிவியல் அரங்கம் போல அதுல வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ட்ரைனிங் கொடுத்தா கண்டிப்பாக அவர்களை வந்து நம்ம வந்து நல்ல ஒரு தொழில் முனைவரா மாற்றுவது முடியும் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த டெமோகிராபிக் அட்வான்டேஜை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். இதை வந்து அவர் மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம் சொல்லும்பொழுது இதை வந்து ஒரு இயக்கமாகவே மாற வேண்டும் அப்படின்னு சொல்றார். இயக்கமா மாறணும் அப்படின்னா அவர் டாக்டர் சேயோன் போன்றவர்கள் எடுக்கிற இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்னால இது வந்து இப்ப நம்ம ஆரம்பிச்சது 7வது அமர் தான். இட்ஸ் கோயிங் டு பி இட்ஸ் கண்டினியூம். இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப். இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல 10 இயர்ஸ்ல ஸ்டாப் ஆக போறதில்ல. ஆள் வேணா மாறலாம், ஆனால் இந்த இயக்கம் தொடர வேண்டும். தமிழ்நாட்டில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குடா. ஜிடிபியை பார்க்கும்போது ஜிடிபியில நம்ம தான் ஃபர்ஸ்ட். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல நம்ம தமிழ்நாடு தான் பாத்தீங்கன்னா 50%, 49% இருக்காங்க. அதாவது 100 பேர் ஸ்கூல்ல இருந்து வெளியில வராங்கன்னா 49 பேர் காலேஜுக்கு போறாங்கன்றாங்க. இந்தியாவில வேற எங்கேயுமே அப்படி கிடையாதுங்க. தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் ஜிஇஆர். அதே மாதிரி நீங்க நான் சொன்ன மாதிரி ஜிடிபிலயும் ஃபர்ஸ்ட், ஜிஇஆர்ல நம்பர் 1, ஹெல்த் கேர்ல எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன தொழில் முனைவோர்களுடைய பார்க்கும்போது அவர்களை கொண்டு வரதும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் பொட்டன்ஷியாலிட்டிஸ் இருக்கு. அதை நம்ம நல்லா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த முயற்சியில தான் நாங்கள் பெக் எங்க இருக்கோம். அதுல வந்து இப்போ வந்து டாக்டர் சேயனோட கைகோர்த்து பயணிக்கும் போது இன்னும் எங்களுக்கு வந்து we feel really very confident. We really feel confident that we'll certainly succeed. இதுல டாக்டர் சேயன் கூட ஃபோன் பண்ணி சொல்லுவார், சார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா கேட்கல. ஆனா பாத்தீங்கன்னா அவரு சுரேஷ் சம்பந்தம் சொன்ன மாதிரி 1000 பேர்ல ஒருத்தர் தான் வந்திருக்கிறாங்க. அந்த 1000 பேர்ல 2 பேர் வரணும், 3 பேர் வரணும், 10 பேர் வரணும். இது இட்ஸ் a slow process. கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி அந்த 1000ல 2ங்கிறது 5, 10 மாற முடியும். கண்டிப்பாக முடியும். இந்த மாதிரியான ஏன்னா சமுதாய மாற்றம் அப்படின்றது வந்து கொண்டு வரது மிக மிக கடினம். அதுலயும் இப்ப வந்து ஒரு சினிமா இருக்கு அப்படின்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்டர்டெயின் மூலியமா ஒரு சமுதாய மாற்றம் கொண்டு வராங்க. அதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி, ஒரு 3 மணி நேரம் படம் பாக்குறாங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. இது வந்து அறிவியல் சம்பந்தப்பட்ட அறிவியல் அரங்கம் மூலியமாக அறிவியல் சார்ந்து நம் செய்கின்ற சமுதாய மாற்றம் இருக்குது. அது வந்து காலத்தை கடந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து டாக்டர் சேயோன் செய்கின்ற பணி வந்து மிக மகத்தானது. ஏன்னா அவரோட சேர்ந்து பணியாற்றல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எங்க பெக்கில் வந்து நாங்க வந்து நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் 1000 மாணவர்கள் நாங்க வந்து ஊக்குவிச்சிருக்கோம். எங்க பல்கலைக்கழகத்தில் 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. 8 டிஸ்ட்ரிக்ட் 2.5 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க. அவ்வளவு பேரும் நாங்க சந்திக்கணும்னு இருக்கோம். இந்த அரங்கம் மூலியமாக அவங்க எல்லாம் பார்க்கணும் நாங்க தாழ்மையோட கேட்டுக்கொள்ளுகிறோம். இப்போதைக்கு வந்து நீங்க 100 பேர் 200 பேர் பார்த்தாலும் இந்த நம்பர் கூடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக இந்த அறிவியல் அரங்கத்தின் மூலியமாக சமுதாயத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இது வந்து அடுத்த வாரம் வருமா, அடுத்த மாசம் வருமா, அடுத்த வருஷம் வருமா இல்லை. கண்டிப்பா ஏன்னா சமுதாய மாற்றம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இட் இஸ் a slow process. ஆனா அந்த மாற்றம் வந்து விட்டது என்றால் கண்டிப்பா அதனுடைய பலன் வந்து கண்டிப்பாக இருக்கும். நாங்க வந்து நிறைய நான் சொன்னேன் 1000 மாணவர்களோட பேசும்போது பார்க்கும்போது குறிப்பாக ஈவன் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மீடியம் கூட நம்ம தமிழ்ல பேசல. என்ன பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் கிராமப்புறங்களுக்கும் நிறைய புது ஐடியாஸ் வச்சிருக்கிறாங்க. நிறைய இன்ஹிபிஷன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க கேட்ட அவங்க கிட்ட அணுகி நீங்க போய் பாத்தீங்கன்னா நல்ல ஐடியாஸ் கொடுக்குறாங்க. அவங்களெல்லாம் வந்து நம்ம ஊக்குவித்து தொழில் முனைவரை மாற்றுவது சுலபம். ப்ரொவைடட் இந்த மிஷனை வந்து நம்ம இன்னும் வந்து சஸ்டைண்டா கொண்டு போனா கண்டிப்பாக டவுன் த லைன் இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல 10 இயர்ஸ்ல ஈவன் 25 இயர்ஸ் கழிச்சு வந்தா கூட இட் வில் பி a great success. ஏன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஜிடிபில தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், ஜிஇஆர்ல ஃபர்ஸ்ட், ஹெல்த் கேர்ல ஃபர்ஸ்ட், யூ நேம் இட். எல்லா விதமான இதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பையும் நம்ம வந்து அரசாங்கத்துக்கு உரிய நம்மளுடைய ரெப்ரசன்டேஷனை கொடுத்து நம்ம கண்டிப்பாக தொழில் முனைவோர் அந்த ஆங்கிள்லையும் அவங்களை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம கொண்டு வருவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸோ இந்த நாங்கெல்லாம் வந்து ப்ரொஃபசர் பொன்னவேக்கு அவங்களுக்கு தெரியும், ப்ரொஃபசர்ஸ் we tend to speak more. அதனால சார் நீங்க இருக்கும்போது பேசல ரொம்ப நான் பெருமைப்படுறேன். இந்த தொழில் முனைவோர் நீங்களும் எங்க பெக்ல வந்து 1 மணி நேரம் நீங்க பேசணும். ஆன்லைன்லயே பேசுங்க. ஸோ அந்த வகையில இந்த தலைப்புல
மிஸ்டர் விக்னேஷ் பேசுறத நம்ம வந்து ரொம்ப ஆவலோட நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்னன்னா தொழில் முனைவோர் மாறுறது வந்து இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்க இதுல ஒரு சின்ன ஒரு பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஷிப்லயே இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரினர்ஷிப். இன்னோவேட்டிவ் ஆண்டர்பிரினர்ஷிப்னா இன்னோவேஷன் இஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப். அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மதுரையில ஒருத்தர் வந்து ஒரு டீ கடை ஆரம்பிச்சிருக்காருன்னா டீ கடை ஆரம்பிக்கிறவர் கூட என்டர்பிரினர் தான். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த டீ கப்பை பாத்தீங்கன்னா குடிச்சு முடிச்ச பிறகு அந்த டீ கப்பே நீங்க வந்து அந்த கப் பிஸ்கட் மாதிரி சாப்பிடலான்றார். அப்போ ஒரு இன்னோவேஷனால இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அதை தான் நம்ம மீன் பண்றோம். அதனால சாதாரண ஒரு மளிகை கடை வச்சவங்க வந்து ஆண்டர்பிரினர் இல்லைன்னு சொல்ல வரல, அவங்களும் ஆண்டர்பிரினர் தான். ஆனால் அது புதுமையை நாம் கொண்டு வர வேண்டும். ஒரு சின்ன புதுமை, அதாவதுங்க இன்னோவேஷன் சிம்பிள் டெஃபினேஷன் என்னன்னா சேஞ்ச் தட் ஆட்ஸ் வேல்யூ. CTAV தான், சேஞ்ச் தட் ஆட்ஸ் வேல்யூ. இதுதான் வந்து தாரக மந்திரம் ஃபார் இன்னோவேஷன். இப்படி பார்க்கும்போது எல்லா பொருட்களிலுமே எல்லா பணிகளிலுமே சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தா அந்த பொருட்களோ பணிகளுடைய மதிப்பு கூடுது. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா வளர்ச்சி அடைந்த நாடுகள் நீங்க பாக்குறீங்க, யுஎஸ்ஏஓ, ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் இருக்கு, நல்ல யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, நல்ல மாடர்ன் கார்ஸ் இருக்குன்னா எப்படி வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த சீக்ரெட்ஸ் என்னன்னா இன்னோவேஷன். நம்ம நாட்டில் இல்லாத அறிவு திறனா அது எல்லாமே. ஆனா நம்மளும் வந்து அந்த இன்னோவேஷன் ஆங்கிள் யங்ஸ்டர்ஸ் நம்ம என்கரேஜ் பண்ணா கண்டிப்பாக நாமும் வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு சமமா அவங்கள விட பீட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட பொட்டன்ஷியாலிட்டிஸ் இருக்கு. டாக்டர் சேயோன் என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா சார் நீங்க ரொம்ப நேரம் எடுத்தீங்கன்னா அவர் விக்னேஷ் டைம் குறைஞ்சிரும், நம்ம 1 மணிக்குள்ள முடிக்கணும்னு வேற சொல்லியிருக்கிறோம் என்று. அதனால நான் வந்து நிறைய கருத்தை வந்து டாக்டர் விக்னேஷ் சொல்லுவார்னு வெயிட் பண்ணோம். அஃப்கோர்ஸ் ஹி இஸ் யங் மேன் லுக்கிங் வெரி ஸ்மார்ட். We look forward to hearing from you and I'm exceedingly happy that I'm being given this opportunity to. ஏன்னா இந்த இதுல வந்து ஏன் முடிக்க முடியல அப்படின்னா அந்த ஒரு ஆண்டு காலமாக இதை பத்தி தான் படிக்கிறேன். நான் வந்து மாத்தி யோசின்னு சொல்றது இல்லாம மாத்தி யோசிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். லேட்டரல் திங்கிங்னா என்ன, பேரலல் திங்கிங்னா என்ன, அபண்டன்ட் திங்கிங் என்ன நான் படிச்சு நான் ஆன்லைன் மூலமா எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து டே அண்ட் டே எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். அதனால தான் வந்து என்னுடைய பேச்சை வந்து என்னால் குறைக்க முடியல. இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி சேயோன் வந்து டாக்டர் சேயோன் வந்து சிரிச்சுக்கிட்டே நிறைய விஷயம் சொல்லிடுவார். அவர் வார்த்தையில சொல்லாம அவர் லேசா சிரிக்கிறாருன்னா என்ன அர்த்தம், ரவிச்சந்திரன் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி டாக்டர் பொன்னவேக் அவர்களுக்கும், அவர் வந்து என்னுடைய ஆசான், அவர் எங்க துணைவேந்தர் என் மேல அவர் ரொம்ப எங்களெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். என்னால் மறக்கவே முடியாது. அவரை தட்டி கொடுத்து வேலை வாங்குவாரு. அவர் இருக்கும்போது பேசல ரொம்ப சந்தோஷப்படுறேன். So thank you very much for this opportunity. Thank you so much. அன்பர்களே, பேராசிரியர் ரவிச்சந்திரன் அவர்கள் மிக அருமையாக, பேராசிரியர்களே உங்களுக்கு ஒரு தனி அமர்வு உண்டு. நீங்க இப்ப தலைமை உரையாற்றிருக்கீங்க, அப்புறம் ஒரு தனி அமர்வு நீங்களும் ஒரு முறை சொற்பொழிவு ஆற்றணும். ஏன்னா உங்கள்கிட்ட நல்ல ஒரு அளப்பரிய கருத்துக்களை உள்ளத்துல நிறைய வச்சுட்டு சொல்லதுக்கு நேரம் இல்லாமல் தவிக்கிறீங்கிறது புரியுது. அதனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அமர்வு வழங்கப்படும். இதுல எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இன்றைய சிறப்பு விருந்தினர் விக்னேஷ் அவர்கள் உங்களுடைய உங்க பாரதிதாசன் பல்கலைக்கழக மாணவர். இது 2வது மாணவர். முதல் மாணவர் ரமேஷ் வந்திருந்தார், அவரும் அருமையா பேசினார். அவரும் நல்ல இளைஞர். அடுத்த இளைஞர் இப்ப வந்திருக்காரு, அவரை விட இவர் இளைஞர். அதனால இன்னும் பல ரத்தினங்களை பாரதிதாசன் பல்கலைக்கழகம் உருவாக்கி இருக்கு. மீண்டும் அறிவியல் அரங்கில் வந்து அதே பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்கிறேன், நீங்களும் வரலாமே, இன்னும் பல செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய வருமாறு சவிதா பொறியியல் கல்லூரியினுடைய கணினித்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் நாகப்பன் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். நன்றி சார். ராஜகணபதியின் மணிமுகுடத்தில் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் மாணிக்கங்களைப் போல் வீற்றிருக்கும் என் வழிகாட்டி திரு சேயோன் ஐயா அவர்களுக்கும், அவரையே செதுக்கும் சிற்பியாம் பொன்னவைக்கோ ஐயா அவர்களுக்கும், பெருமைமிகு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் துறையின் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், பெக் இணையதள ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் நடராஜமூர்த்தி அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கும் ஏனையோர் அனைவருக்கும், சவிதா பொறியியல் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை தலைவர், மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் இணை செயலர் முனைவர் நாகப்பனின் பணிவான வணக்கங்கள்.
கல்விக்கும் தொழில்துறைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உழைத்துக் கொண்டிருக்கும் பல்கலைக்கழகங்கள் தொழில்துறைக்கு ஏற்றவாறு தன்னுடைய கல்வி முறையையும் பாடத்திட்டங்களையும் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அதற்கு மாற்றாக புதிய தொழில்நுட்பங்களை தொழில்துறை பல்கலைக்கழக விஞ்ஞானிகளிடமிருந்துதான் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு ஆசிரியர்களையும் மாணவர்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப வணிகவியலாக்கல் அதிகாரி தான் இன்றைய நமது பேச்சாளர் சி. விக்னேஷ் அவர்கள். பல மாணவர்களின் வாழ்க்கையில் விக்னங்களை அளிக்கும் பிள்ளையார் சுழியாக சி. விக்னேஷ் அவர்களும் இருக்கிறார். அவர்களுக்கும் என் முதல் வணக்கம். சி. விக்னேஷ் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் இருந்து தனது பிடெக் பயோடெக்னாலஜி படிப்பை முடித்தார். இப்பொழுது அது அண்ணா பல்கலைக்கழகம் பிஐடி வளாகம் என்று அழைக்கப்படுகிறது. அவரது ICFAI MBA பட்டம் அவரது வணிக புத்திசாலித்தனமான திறன்களை அங்கீகரிப்பதற்கான மற்றொரு நற்சான்றிதழாகும். தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதையே தனது தொழிலாக தேர்ந்தெடுப்பதற்கான அவரது இயல்பான தேர்வு அவர் நடுத்தர வர்க்க வணிக குடும்பத்திலிருந்து வந்தவர் என்பதிலிருந்தே உருவானது. அவரது தந்தை ஒரு பாலித்தீன் உற்பத்தி நிறுவனத்தை நடத்தி வந்தார். மேலும் இது மக்கும் பாலிமர்களில் தனது வாழ்க்கையை அவரை தொடங்க தூண்டியது. அவர் 4 தொடக்க நிறுவனங்களை தானே உருவாக்கினார் மற்றும் நெகிழி, அதாவது பிளாஸ்டிக், பயோ பிளாஸ்டிக்ஸ், பயோடெக் ஆய்வு கருவிகள், எலக்ட்ரானிக்ஸ், இ-காமர்ஸ், உணவுப் பொருட்களின் உற்பத்தி மற்றும் சில்லறை விற்பனை போன்றவற்றில் நல்ல அனுபவம் பெற்றவர். அவர் விரைவிலேயே இந்தியா முழுவதும் பயோடெக் ஆய்வகங்களுக்கு சப்ளை செய்யும் ஒரு கருவி நிறுவனத்தையும் தொடங்கினார் மற்றும் ஒரு மூலக்கூறு உயிரியல் கருவியையும் தயாரிக்க தொடங்கினார். அவரது பெரும்பாலான வணிக மாதிரிகள் அல்லது தயாரிப்புகள் தேசிய நிலை அல்லது சர்வதேச நிலையிலும் தனித்துவமானவை. எந்த ஒரு தொழில் அல்லது ஒழுக்கத்திற்கும் பொருத்தமான தனிப்பட்ட வணிக மாதிரிகளை உருவாக்குவதில் அவர் அனுபவம் பெற்றவராக அறியப்படுகிறார். அவர் தொடர்ச்சியாக இ-காமர்ஸ் வலைத்தளம் மற்றும் சென்னையில் உணவகங்களின் சங்கிலி தொடரை தொடங்கினார். தொழில்துறையின் பல்வேறு களங்களுக்கான அவரது பல வெளிப்பாடுகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப வணிகமயமாக்கல் அதிகாரியாக ஒரு வேலையை பெற அவரை உருவாக்கியது. அவர் அங்கும் தனது பலவீனத்தை பலமாக மாற்றினார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி முடிவுகள் நூலகத்தில் திட்ட அறிக்கைகளாக மட்டுமே முடங்கிவிடக் கூடாது என்ற உயர்ந்த நோக்கோடு அவற்றை தயாரிப்பு வடிவமைப்புகளாக மாற்றி மக்களின் கைகளில் சேர்த்து அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும் உன்னத பணியில் ஒளிவீசிக் கொண்டிருக்கிறார். உங்களை அறிமுகப்படுத்தியதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நீங்கள் பேசுவதை கேட்பதில் நாங்கள் மிகவும் பெருமைப்பட போகிறோம். உங்களை இங்கு கொண்டு வந்தமைக்காக மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் மிகவும் பெருமை கொள்கிறது. இனியும் காத்திருக்க பொறுமை இல்லை. வாருங்கள் தொழில் முனைவோர் ஆவதற்கான வாய்ப்புகள் மற்றும் சவால்களை பற்றி எடுத்து எம்புங்கள். நன்றி. அருமை. நாகப்பன் அவர்களே, மிக அருமையான ஒரு அறிமுக உரையை ரொம்ப வேகமாக குறிப்பாகவும் சிறப்பாகவும் வழங்கியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நல்லா தயார் செஞ்சிருக்கீங்க. ரொம்ப மிகுந்த அக்கறையோடு உங்களுக்கு பல்வேறு பணிகளுக்கு இடையே இதை தயார் செஞ்சு வழங்கியிருக்குது. ரொம்ப அருமை. இப்ப விக்னேஷ் அவர்களே, இனி அரங்கம் உங்கள் கையில். உங்கள் கருத்து பொழிவினை நாங்கள் அனைவரும் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். இனி உங்கள் வசம் அமர்வு. Thank you sir. Very good morning to one and all. First வந்து உங்களுக்கு தான் first thanks. This is the first time I'm meeting a public actually. இந்த மாதிரி பப்ளிக் மீட் பண்றது ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ தேங்க்யூ Nagappan sir for introducing me and Ravichandran sir. It was an inspiring speech actually. Thank you very much. And Vasuki madam, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. ஐ மீன் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் வந்து இந்த ட்ரெடிஷன்ஸ் வந்து கீப் அப் பண்ணோம். ஐ மீன் ப்ளீஸ் கீப் அப். அண்ட் த ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் ஐ வில் ஜஸ்ட் ஷேர் மை ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இந்த திஸ் டாபிக் இல்லையா, இன்னைக்கு இருக்க டாபிக் வந்து இட் இஸ் மோர் அபவுட் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த பிஸ்னஸ், இன் த entrepreneurship. Okay, so my entrepreneurship journey started during my college days in Bharathidasan University. In fact,
டு பி ப்ரிசைஸ். ஸோ எனக்கு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து இன்னொருத்தர் வந்து மோட்டிவேட் பண்ணி தான் இன்னொருத்தர் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகணுன்ற நம்பிக்கை இல்லை, கண்டிப்பாக இல்லை. அப்படி அது வந்து போலித்தனமானது அப்படின்னு எனக்கு அந்த பிலீஃப் இருக்கு. ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஃபீல் பண்ணணும். அது இட்ஸ் அ ஃபீலிங், ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ கரியர். இது வந்து இட்ஸ் அ ஃபீலிங். இது வந்து எல்லாராலும் பண்ண முடியாது, அதுக்குன்னு தைரியம் வேணும். அதுக்கான அந்த மைண்ட் செட் வந்து எந்த அளவுக்கு எங்க நம்ம அந்த மைண்ட் செட் கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த ஃபவுண்டேஷன் இருக்கும். அப்படிதான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி வந்து நான் வந்து 2003 வந்து காலேஜ் முடித்தேன். பட் 2002, 2001 வந்து நான் என்ன பண்ண போறேன்ற பிஸ்னஸ் வந்து வி ஸ்டார்டட் டிஸ்கஸிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், வித் மை ப்ரொஃபஸர்ஸ், இவங்கெல்லாம். ஸோ அந்த காலத்தில் வந்து ஐ எம் த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃப்ரம் பாரதாசன் யூனிவர்சிட்டி, அப்போ இன்ஜினியரிங் காலேஜில். ஸோ அப்போ வந்து எனக்கு சீனியர்ஸே யாரும் கிடையாது. ஸோ அப்போ யார்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்னா, எப்போ சென்னைக்கு நான் வந்தாலும் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி, ஸோ வி ஸ்டார்டட் டிஸ்கஸிங் அபவுட் வாட் வி கேன் டூ. ஸோ அண்ட் சார் வந்து இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா வந்து பிளாஸ்டிக் கம்பெனி வச்சிருக்கிறதுனால நேச்சுரலி ஐ டென் டு டிஸ்கஸ் மோர் அபவுட் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ். ஸோ அப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து when 2003 வந்து ஐ ஸ்டார்டட் அ கம்பெனி. 2003 தான் 2003 ஜூன்ல என்னோட இன்ஜினியரிங் டிகிரி முடிஞ்சது. 2003 டிசம்பர்ல அஃபிஷியலி ஐ ஸ்டார்டட் அ கம்பெனி. அண்ட் டிசம்பருக்கு முன்னாடியே வந்து ஐ ஸ்டார்டட் இம்போர்ட்டிங் பயோபிளாஸ்டிக்ஸ் ஃப்ரம் நெதர்லாண்ட்ஸ். அந்த டைம்ல வந்து யூ ஜஸ்ட் ஃபீல் தட் வி ஆர் ஸோ இம்மெச்சூர்ட். ஓகே, இந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடையாது, இந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது, இன்டர்நெட் கூட ஃபாஸ்டா கிடையாது அப்போலாம். பட் ஸ்டில் வந்து வி ஜஸ்ட் டிட் இட். அப்போல்லாம் வந்து ஒரு இமெயில்ஸ் பண்ண ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அப்ராட் கம்பெனிஸ். ஸோ வி கால்டு த கம்பெனிஸ் டைரக்ட்லி, ஐஎஸ்டிலாம் போட்டு பேசி we imported bioplastics, and I am the first person probably in at least in South India to bring prototype on bioplastics through SIPET. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த சிப்பட் நிறுவனத்தில் வந்து அந்த பயோபிளாஸ்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் நான் கொண்டு போகும்போது தட் இஸ் மேட் ஆஃப் பொட்டேட்டோ ஸ்டார்ச். ஆக்சுவலாக இப்போ அந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக்ஸ் வந்துருக்கு. அங்கே ஃபர்ஸ்ட் கொண்டு போகும்போது அவங்களுக்கு பயோபிளாஸ்டிக்ஸ்னா என்னன்னே தெரியாது, சிப்பட் நிறுவனத்துக்கே இது தெரியாது. ஸோ அவங்களோட மிஷினரிஸ்ல வந்து ஐ ஸ்டார்டட் மேக்கிங் த ப்ரோட்டோடைப். சப்சிக்வெண்ட்லி அது வந்து ஐ ஃபவுண்ட் அவுட் தட் பிஸ்னஸ் இஸ் நாட் வயபிள். ஓகே, ஸோ அது சப்சிக்வெண்ட்லி ஐ ஸ்டார்டட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கம்பெனி ஃபார் பயோடெக்னாலஜி லேப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற போது இந்த திஸ் டாபிக் டுடே செஷன் இஸ் மோர் அபவுட் வாட் டு பி டன்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நிறைய பேர் எல்லாரும் சொல்லுவாங்க. பட் வாட் இஸ் நாட் டு பி டன், அது வந்து ரொம்ப முக்கியம். முக்கியமா வந்து யங் ஜென்ரேஷன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கன்றது வந்து எனக்கு ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். ப்ராபப்ளி இட் இஸ் லைக் நீங்க ஒரு மூவி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 2005 வந்து ஐ ஜஸ்ட் மென்ஷன் ஹியர் இந்த லாபிட் அண்ட் ட்ரைடு மெனி அதர் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யங்கர் ஜென்ரேஷன்ஸ் வரும்போது நம்மளோட சொசைட்டின்ற எனி சொசைட்டி எனிவேர் இன் த வேர்ல்ட் நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து அதுதான் வந்து இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் கம்மி ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலா. பட் இருந்தாலும் அது வந்து ஸ்டில் இட் ப்ரிவைல்ஸ். அது எப்படிலாம் ஏமாத்துறாங்க, எப்படிலாம் ஏமாறுறாங்கன்றது நம்ம வரப்போற ஸ்லைட்ஸ்ல வந்து நான் சொல்றேன். ஸோ இதுதான் வந்து 2005 வந்து நடந்தது. ஸோ அகைன் 2050 வந்து நான் 2003 ஆரம்பிச்ச பிஸ்னஸ் வந்து ஐ வாஸ் ட்ரேடிங். ஆக்சுவலி ஐ வாஸ் ட்ரேடிங் வித் மெனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ வந்து ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு சார், நம்ம ரவிச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி த டொமைன் நாலேஜ், அந்த டொமைன் நாலேஜ் வந்து தட் ஆக்சுவலி ஃபியூவல்ட் மீ. அந்த டொமைன் நாலேஜ் நமக்கு நல்லா இருக்கும் போது 2015 ஐ ஸ்டார்டட் மேக்கிங் லெபார்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு அந்த ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வி ஸ்டார்டட் மேனுஃபேக்சரிங். அண்ட் வித்தின் அ வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் எனக்கு வந்து ஒரு ஆல் இண்டியா நெட்வொர்க் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த ஆல் இண்டியா நெட்வொர்க் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, இந்த 2003 to 2015 இருக்க ஜேர்னில வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுல வந்து யாரெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணான்றதும் சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன்.
அடுத்து வந்து ஒரு சின்ன ஒரு ஃபால். அப்படி அது என்னன்னா 2010 அண்ட் 2015ல வந்து 2010ல ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ஆரம்பிச்சோம். அதாவது அப்பெல்லாம் வந்து அமேசான், ஸ்னாப்டீல், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் வந்த புதுசு ஆக்சுவலா. அப்பதான் வந்து scienceplayers.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சோம். தட் இஸ் மோர் ஆஃப் எஜுகேஷனல் டாய்ஸ். இன்னைக்கு நீங்க இந்த எஜுகேஷனல் டாய்ஸ் வந்து இப்போ நிறைய மார்க்கெட்ல இருக்கு. பட் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கெட் தோஸ் டாய்ஸ் இன் டு இந்தியா. ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் மாடலை வந்து நம்ம கிரியேட் பண்ணும் போது ஒரு பிஸ்னஸ் மாடல் வந்து எப்பவுமே வந்து நேஷனல் லெவல்ல போகணுமா, இன்டர்நேஷனல் லெவல்ல போகணுமா, ஆர் ஈவன் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போகணுமா? இப்போ சார் அகைன் ரவிச்சந்திரன் சார் சொன்ன எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். சார் வந்து அந்த டீ கப் பிஸ்கெட் கப் சொன்னிருந்தார், டீ கப்ஸ். ஸோ அந்த டீ கப்ஸ் வந்து டெஃபினெட்லி இட் வாஸ் அ பிக் ஹிட். அது நியூஸ்லலாம் நியூஸ் ஆர்டிகல்லாம் இருந்து. பட் அது வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட்லீஸ்ட் இட் குட் பி ஃபேமஸ். அதை வந்து எப்படி வந்து அவங்க வந்து ஒரு நேஷன் வைடு நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு போக முடியும்ன்றது இட் இஸ் அ பிஸ்னஸ் மாடல். இட் இஸ் நாட் அபவுட் த ப்ராடக்ட், இட் இஸ் அபவுட் தி பிஸ்னஸ் மாடல். நம்ம பிஸ்னஸ் எப்படி பண்றோன்றதுல இருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு நேஷனல் வைடு வந்து ஒரு ரீச் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த இ-காமர்ஸ் வெப்சைட் ஆரம்பிச்சேன். இட் வாஸ் அ மார்ஜினலி சக்சஸ்ன்னு தான் சொல்லுவேன். இட் வாஸ் நாட் அ ஃபெயிலியர் ஆக்சுவலா. there was no loss actually for me. But லாபம் வந்து எனக்கு பத்தல. ஸோ the investment and the returns was not sufficient for me. அதுதான் அது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சப்சீக்வெண்டா நான் சொல்றேன் மற்ற ஸ்லைட்ஸ். தென் ஐ ஸ்டார்டட் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ். இந்த செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ்ல தான் இட் வாஸ் அ வெரி ஐ லேர்ன்ட் மெனி திங்ஸ் ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பிச்சு. பட் ஸ்டில் ஆல் தீஸ் பிஸ்னஸஸ் கேன் பி ரிவாம்ப்ட். That is my point. All the existing business, like this laboratory instrument market is still going. It is we are still doing it. என்னோட பார்ட்னர் வந்து அதை எடுத்து அதை பண்ணிட்டு இருக்காரு. இந்த செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் என்னோட ஒய்ஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இ-காமர்ஸ் வெப்சைட் மட்டும் அதை வந்து நாங்கள் வந்து சயின்ஸ் கிளப்பா மாத்திட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மை entrepreneurial journey from 2003 to as on date. Then Marchல வந்து I took the responsibility as technology commercialization officer, and many thanks to my boss Dr. Bhaskar sir. ஸோ அவர் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்தாரு ஆக்சுவலா. இங்க இன்ஃபேக்ட் அவர் தான் பேச வேண்டியது. தென் ஹி சேட் இது வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேச சொல்லியிருந்தாரு. அண்ட் மெனி தேங்க்ஸ் ஃபார் ஹிம். ஐ ஓ மை லைஃப் டு ஹிம். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம யங்கர் ஜென்ரேஷன் வந்து எங்க தடுமாடுறாங்க அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ரிசர்ச். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அது என்ன பிஸ்னஸ் பண்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலா. பட் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஒரு எலக்ட்ரானிக்ஸ் படிச்ச மாணவனுக்கு ஒரு சர்க்யூட் பண்ண தெரியும், ஒரு ப்ராடக்ட் பண்ண தெரியும். ஆனா அதை வந்து பிஸ்னஸா வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு அவனுக்கு தெரியாது. ஸோ இதுதான் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இட் இஸ் அ பிக்கெஸ்ட் சேலஞ்ச் ஆக்சுவலா. அது வந்து எப்படி வந்து அதை நம்ம அதுக்கான சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் ஃப்ரம் தி சொசைட்டி. அதுதான் நான் வந்து சொல்லுவேன். சப்போர்ட் ஃப்ரம் த சொசைட்டினா அகெயின் கோட்டிங் மை ஓன் எக்ஸாம்பிள். நான் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது மை ஃபாதர், மை பேரண்ட்ஸ் ஆல்சோ டென்ட் சப்போர்ட் மீ. ஓகே, so even though they are from a business background, அவங்க என்ன நினைச்சாங்க, I am the first generation engineer, so obviously I should get more salary in any firm. So they did not support me. So in spite of all kind of discouragement, all kind of demotivation thing, definitely வந்து ஒருத்தர் வந்து வெளியில வரணும். That actually requires lot of courage. அந்த தைரியம் மட்டும் தான் வேணும். நான் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு, I will come up in the business whatever it is. Later on they support, but initial support வந்து நம்ம பேரண்ட்ஸே வந்து நம்ம கொடுக்கறது கிடையாது நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு. அது வந்து நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, பட் திஸ் இஸ் ட்ரூ. செகண்ட் திங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ த ஃபினான்ஸ்ல வந்து எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்னா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து காசு ஒரு 10 லட்ச ரூபா இருந்தா நான் போதும், என்ன பிஸ்னஸ் சொன்னாலும் ஆரம்பிச்சிடும், எனக்கு அவ்வளோ ஐடியாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. நீங்க நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, 10 லட்சம் உண்மையிலே கொடுத்து பாருங்க, ஒரு ஐடியாவும் வராது அவங்களுக்கு. ஸோ அது என்னன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுட்டு தான் வந்து பிஸ்னஸ் வந்து முடிவு பண்றதுன்றது கிடையவே கிடையாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன்
தேர் ஓன் ஸ்கில். அகெயின் சார் ரவிச்சந்திரன் சார் வந்து பாயிண்ட் பண்ணது ஆக்சுவலா ரொம்ப நல்ல டாக் அது. ஸோ அது என்னன்னா அந்த டொமைன் நாலேஜ் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட என்ன நம்மளோட ஆக்சஸ் எங்க இருக்கு, எந்த மார்க்கெட்டுக்கு ஆக்சஸ் இருக்கு. நமக்கு இது வரைக்கும் நம்மளோட ஒரு 20 years ஆஃப் மை லைஃப்ல வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம், எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோம், இன்னைக்கு அந்த பிசினஸ் ஒரு ஆரம்பிச்சா நம்ம எங்க போய் அதை சேல் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து வச்சுட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். எல்லாராலையும் எல்லா பிசினஸும் ஆரம்பிக்க கூடாது, முடியாது. ஈவன் டாடாஸ் ஃபெயில்ட், ரிலையன்ஸ் ஆல்சோ ஃபெயில்ட் இன் சம் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஸோ அதனால வந்து நம்ம வந்து எல்லாமே எது வேணாலும் பண்ணிடலான்றது கிடையாது. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் டேலண்ட். அந்த டேலண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு வந்து இன்னொருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும்லாம் நினைக்க கூடாது. நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். நம்மளோட ஸ்ட்ரென்த் நமக்கு தான் தெரியணும். மூணாவது மென்டர்ஷிப். மென்டர்ஷிப் என்னன்னா அகைன் ஒரு நெகட்டிவா சொல்லல, பட் ஸ்டில் யங்கர் ஜென்ரேஷன் நான் பார்க்கும்போது அவங்க வந்து யாரையுமே மதிக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட், இன்க்ளூடிங் அது சில பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் பிசினஸ் ஆரம்பிச்சேன், ஐ அம் த பாஸ். ஓகே, நீ எதுக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஐ வாண்ட் டு சிட் இன் அ பாஸ் சேர் ஆக்சுவலா அப்படின்ற மென்டாலிட்டி, அந்த ஆட்டிடியூட்ல இருக்கிறவங்க எல்லாரும் பிசினஸும் ஃபெயிலியர் ஃபார் ஷுர். ஏன்னா பிசினஸ் இஸ் நாட் அபவுட் பாஸிங். பிசினஸ் இஸ் நாட் அபவுட் என்ன சொல்றது, இட் இஸ் ஐ மீன் sitting in the boss chair and then commanding. அது கிடையாது. இட் இஸ் அபவுட் லீடர்ஷிப் ஆக்சுவலா. ஸோ இந்த லீடர்ஷிப், எனக்கு அந்த மென்டார்ஷிப்போட ப்ராப்ளம் வந்து நான் எப்படி அதை டேக்கிள் பண்ணேன்றது, நான் அந்த 2003-2004 ஆரம்பிக்கும் போது மை பிஸ்னஸ் மாடல் ஐ வாண்டட் டு பி யூனிக். மற்ற நிறைய மார்க்கெட்ல வந்து அந்த பிஸ்னஸ் வச்சிருக்காங்க என்னோட லேப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மார்க்கெட்ல. பட் ஹவு டு ஐ ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் தெம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் அன்னைக்கு தமிழ்நாடு மார்க்கெட்ல அன்னைக்கு டேட்ல வந்து நார்த் இந்தியால இருந்து இம்போர்ட் பண்றது நிறைய பேர் கம்மி. தமிழ்நாடுக்குள்ளேயே இருப்பாங்க, இல்ல இம்போர்ட் ஐ மீன் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. பட் நார்த் இந்தியால சில பிராண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு எந்த பிராண்ட் வந்து இங்க அந்த பிரசன்ஸ் இல்லையோ அந்த பிராண்ட் விற்பேன். ஸோ அப்படிதான் வந்து ஐ பிகேம் ஸ்லோலி பாப்புலர் அண்ட் ஐ கிரியேட்டட் மை ஓன் டொமைன், ஐ கிரியேட்டட் மை ஓன் மார்க்கெட். இப்படி ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து இந்த நார்த் இந்தியன் பாசஸ், பெரிய பெரிய பாசஸ்லாம் வந்து அவங்களோட மென்டர்ஷிப் கிடைச்சது. தோ ஐ எம் அ பாஸ், தோ ஐ எம் தி என்னோட விசிட்டிங் கார்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் விசிட்டிங் கார்டு அடித்தோம். அடிச்சுட்டு பார்த்தோம்னா ஐ மீன் சார், ஐ மீன் எனக்கு ஃபர்ஸ்ட் போகும்போது கஸ்டமர் பிளேஸ்ல போகும்போது மை லுக்ஸ் இட் செல்ஃப் இஸ் டிசீட்டிங். ஏன்னா நான் ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருப்பேன். ஓகே, இப்போ ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கும்போது என்னை நம்பி ஒரு 10 லட்ச ரூபா ஆர்டர் தர மாட்டாங்க, ஒரு 2 லட்ச ரூபா ஆர்டர் கூட தர மாட்டாங்க. ஸோ பீப்புள் ஆப்வியஸ்லி இட் இஸ் வெரி நேச்சுரல். ஸோ ஒருத்தர் வந்து எனக்கு ஆர்டர் தரணும்னா ஹி ஹேஸ் டு பிலீவ் மீ. என்னோட பேச்சு மட்டும் வச்சு வந்து ஆர்டர் தர யாருக்கும் விருப்பம் இல்லை. அப்புறம் தான் என்ன பண்ணேன், அந்த விசிட்டிங் கார்டில் அந்த ப்ரொப்ரேட்டர்ன்ற நேம் எடுத்துட்டேன். அந்த நேம் எடுத்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் கெப்ட் மை C.Vignesh அண்ட் மை கம்பெனி நேம் அப்படி வச்சுட்டு போனேன். ஸோ இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா எனக்கு வந்து இல்லை சார், இது கம்பெனி வந்து பாஸ் இஸ் ஃப்ரம் பாம்பே, பாஸ் இஸ் ஃப்ரம் டெல்லி, பாஸ் இஸ் ஃப்ரம் கல்கட்டா, ஏதாவது ஒரு சொல்லிட்டு அது டிபெண்டிங் ஆன் த கஸ்டமர் வச்சுட்டு they are actually the mentors. இந்த மென்டார்ன்றது அக்ரிமெண்ட்லாம் கிடையாது, பட் they actually help me in transacting the business actually. அந்த இனிஷியல் டேஸ்ல வந்து they were so much helpful to me actually. So this is called mentorship. This is called நம்மளோட இன்னொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கேட்டு வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து யூ ஹேவ் டு பி அ வெரி ப்ராட் மைண்டட் பர்சன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் வந்து பிஸ்னஸ் ஃபெயிலியருக்கான முக்கிய காரணமா நான் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா என்ன கூட ஆரம்பிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஃபெயிலியர்ஸும் பார்த்துருக்கேன், சக்ஸஸும் பார்த்துருக்கேன் ஈக்குவலி. அதுக்காக சொல்றேன். ஸோ 4வது வந்து ஏர்லி ரெவென்யூ. ஓகே, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ரெவென்யூ வந்து யாருமே வந்து யோசிக்க மாட்டாங்க. சில பேர் இந்த சின்ன சின்ன தப்புலாம் பண்றாங்க. எப்படின்னா, ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணிடுவாங்க. டெவலப் பண்ணிட்டு இதை ஃபர்ஸ்ட் எப்படி விற்ப, ஐ மீன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த சேல்ஸ். உனக்கு வந்து ஒரு நம்ம ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணோம்னா ஆஃபீஸ்க்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், மெயின் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், வாடகை கட்டணும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சேல்ஸ் வந்து நம்ம எப்படி எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் சேல்ஸ், சார் எனக்கு ஃபர்ஸ்ட் சேல்ஸ் இப்போ நடக்காது, 6 months கழிச்சு 1 year கழிச்சுன்னா மேபி அது வந்து ஒரு 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 அஃப்ளூயண்டான ஃபேமிலிக்கு வந்து அது சூட் ஆகும். பட் இட்ஸ் நாட் ஃபார், டெஃபினெட்லி நாட் ஃபார் அ ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஸ். ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஸ்னா வந்து அதுல அந்த டெஃபினிஷன்லயே வந்து
they are coming from a middle class family, upper middle class family, and I mean நம்ம தெரியும் நம்ம நடுத்தர மக்கள் அப்படின்னும் போது இந்த இயர்லி ரெவன்யூக்கு வந்து நம்ம பிளான் வந்து கரெக்டா வச்சிருக்கணும். இன்னொன்று வந்து டீம் ஸ்பிரிட்னா ரெக்ரூட்மெண்ட், அதாவது நம்ம எந்த வேலைக்கு எடுக்கிறவங்க நம்மளோட எம்ப்ளாயீஸை வந்து மறுபடியும் அகெயின் சொல்றேன், அது பாசிங்காக வந்து எம்ப்ளாயீஸ் எடுக்கக்கூடாது. வி ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் தம். இந்த இதெல்லாம் வந்து எஸ்பெஷலி சூட்டபிள் ஃபார் அகெயின் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ நம்ம என்னன்னா வந்து சில பேர் இருக்காங்க, நம்ம வந்து டீமை வந்து வழிநடத்த தெரியாது, ஒன்று வேலை வாங்க தெரியாது, இல்லைன்னா வந்து ஓவரா வேலை வாங்கிட்டு அந்த டீமுக்கு வந்து அந்த ப்ராப்பர்லி மோட்டிவேஷன் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ரியல் சேலஞ்சஸ். இதெல்லாம் வந்து சேலஞ்சுன்னு சொல்றேன், இதெல்லாம் டிராபேக்னு சொல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த இம்மெச்சூர்ட் மைண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டார்ட் அப்க்கு ஒரு இம்மெச்சூர்ட் மைண்ட் இருக்கும். அதாவது 35 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த இம்மெச்சூரிட்டி போது நமக்கு இதெல்லாம் தெரியாது. பட் இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா அந்த மென்டார்ஷிப்ன்ற ஒரு ரோலை வச்சுட்டு வி ஷுட் கவர் அப். அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் ப்ரைசிங் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு ப்ராடக்ட் ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம டிசைன் பண்ணும் போது எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் ஒரு மார்க்கெட்ல இருக்கும் ஓகேங்களா, அந்த மார்க்கெட்டோட சீப்பா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க. இது வந்து பெரிய டிராபேக், பெரிய ஃப்ளா. ஆக்சுவலா இதுல தான் நிறைய பேர் அடி வாங்கியிருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு நம்ம அடையார் ஆனந்த் பவன் எடுத்துப்போமே. ஒருத்தர் வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னா, ஏன்னா ரெஸ்டாரண்ட் சொல்றது எதுக்கு சொல்றேன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் அண்டர்ஸ்டாண்ட். அடையார் ஆனந்த் பவன் எடுத்துட்டு, அடையார் ஆனந்த பவன்ல தோசை 100 ரூபாய். ஓகே, நம்ம வந்து அது பக்கத்துலயே ஒரு கடையை போடுறோம், அங்க தோசை 50 ரூபாய்க்கு போடுறோம், எவனும் வரமாட்டான். ஓகே, ஸோ அந்த பக்கத்து கடை தான் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட டார்கெட் வந்து நம்மளோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இட்ஸ் ஒன்லி ஆன் த ப்ராடக்ட் ப்ரைசிங், நாட் ஆன் த ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி தப்பும் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேலஞ்ச் ஆக்சுவலா. ஸோ ப்ராடக்ட் ப்ரைசிங்கும் வந்து இட் ஷுட் பி டிபெண்டிங் ஆன் தி ப்ராடக்ட் குவாலிட்டி. அதே மாதிரி ப்ராடக்ட் குவாலிட்டியில் நம்ம எந்த அளவுக்கு இன்னோவேஷன் கொடுக்குறோன்றதும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மார்க்கெட்டிங்ல வந்து அகைன் ஒரு ப்ராடக்டை நம்ம டிசைன் பண்ணும் போது இனிஷியலா வந்து நமக்கு ஒரு புஷ் இருக்கும், புல் இருக்கணும், மார்க்கெட்ல இருந்து ஒரு புல் இருக்கணும். இன்னைக்கு அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2000 நான் என்னோட ஜேர்னில வந்து ஃபர்ஸ்ட் 2015ல வந்து நான் எப்படி அந்த லேபரட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெல்விஷர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ்ல வந்து யாரையும் பக்கச்சிக்க கூடாது. ஓகே, ஸோ அதுல வந்து ஒரு வெல்விஷர் இருக்கார். வெல்விஷர் வந்து என்ன சொன்னாரு, எனக்கு 5 இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு 5 பீஸ் வேணும். ஆனா வந்து ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி அவருக்கு நல்ல சர்வீஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து என்கிட்ட 5 இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டாரு. அந்த 5 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன நம்பி கேட்டிருக்காரு, உனக்கு வந்து தவிர நீயே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். நானும் வந்து கொஞ்சம் கிரீடியா என்ன பண்ணேன், ஒரு ராங்கான ப்ரோட்டோடைப்பை ரெடி பண்ணிட்டேன். ஒரு 1 மந்த் டைம்குள்ளே ரெடி பண்ணிட்டு நான் வழியில எடுத்துட்டு போகும்போது வந்து ஐ ஜஸ்ட் ஹேட் அ பேட் ஃபீலிங். ஐயோ, நம்மள நம்பி ஒருத்தர் கொடுத்துருக்காரு, தப்பா கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு நான் நேரம் எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட டெமோ காண்றதுக்கு முன்னாடி, சாரி சார், இது உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன், பட் எனக்கு பிடிக்கல. ஸோ கிவ் மீ வாட் இஸ் த மேக்ஸிமம் டைம் யூ கேன் கிவ் மீ ஃபார் பில்டிங் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்னு கேட்டேன். ஹி செட் ஓகே, நீ எவ்வளோ வேணும்னு கேட்டாரு. எனக்கு 3 months வேணும் சார் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், அப்பவும் கொஞ்சம் என்ன பண்ணேன், ஒரு என்ன சொல்றது, நம்ம உடனே சைனா போயிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு வந்து we will rename it, rebrand it, and then we will sell it அப்படின்னு வந்து I started planning for this. So I went to China. I got the time, I went to China. அந்த சைனாக்கு போயிட்டு அங்க ஆப்வியஸ்லி ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரனர் எனக்கு யாரும் சைனால யாரையுமே தெரியாது. ஸோ அங்க போயிட்டு மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்தேன். ஹண்ட் பண்ணிட்டு இருந்தேன், அது வேற விஷயம். பட் ஸ்டில் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னன்னு தெரியல, அந்த கம்பெனியோட செட்டப்பை பார்த்தே தெரிஞ்சிருச்சு அந்த கம்பெனி வந்து ஒரு போலியான கம்பெனி. அண்ட் தே செட் தே were selling this instrument in India, Pakistan, இந்த ஸ்ரீலங்கா, இந்த ரேஞ்சில் வந்து they are saying ஒரு 200 instruments per month வந்து we are selling itன்னு சொல்லி சொன்னும் போது I had a flash. இவங்க இந்த செட்டப்ல வந்து பிகாஸ் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங் பெட்டர் இல்லையா.
ஸோ இந்த செட்டப்ல வந்து அவங்களால இந்த மார்க்கெட்டை பிடிக்கும் போது டெஃபினட்டா இந்த செட்டப் நான் இந்தியாவில் கொண்டு வர முடியும். அப்போ வந்து என்னால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்டான என்னால் கேப்சர் பண்ண முடியும்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து சைனாலேருந்து ஃபோன் பண்ணி என்னோட பார்ட்னருக்கு இந்த மாதிரி இன்னும் வி ஆர் நாட் இம்போர்ட்டிங் ஃப்ரம் சைனா, வி ஆர் மேக்கிங் த இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணோம். அங்கே டிசைட் பண்ணது தான் வித்தின் அ மந்த் வந்து வி டெவலப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இன் இந்தியா. And it was so successful, like within, I mean, in the import instrument order, at least 50% cheaper than the import instruments. It is a re-engineered instrument, but still we got very good appreciation from the customer. He immediately placed the order, five numbers. And see, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் கம்பெனி ஆரம்பிக்கும் போது absolutely I started with zero investment, honestly speaking. எனக்கு அந்த 5,000 rupees பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது கூட எங்கிட்ட காசு கிடையாது. ஸோ தட் ஆல்சோ இட்ஸ் ஹெல்ப் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி. அந்த மாதிரி வரும்போது ஃபினான்ஸ் வந்து இட் இஸ் நாட் அ பிக் டீல். இப்போ நம்ம மார்க்கெட்டிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். மார்க்கெட்டிங் பத்தி என்னன்னா, நம்ம ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணும் போது அந்த புல் இருக்கணும். மார்க்கெட்ல வந்து இனிஷியலா அந்த புல் இருக்கணும். அப்புறம் தான் நம்ம புஷ் கேட்டகரி எப்போ போகணும்னா, அதாவது புஷிங்னா என்னன்னா, மார்க்கெட்ல வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த ஃபோன் பண்ணி பேசுறாங்க பாத்தீங்களா, இப்போ இந்த பேங்க்ல லோன் வாங்குறது, இந்த இன்சூரன்ஸ் வாங்குறது, இதெல்லாம் வந்து புஷ் கேட்டகரி. ஸோ இதில் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் எனக்கு பிஸ்னஸாகவே தெரியாது எனக்கு. ஐ மீன் ஐ எம் டெஃபினெட்லி நாட் இன் டு இட். ஸோ இதெல்லாம் தான் புஷ் கேட்டகரியில் வரும், ஷார்ட்டாக சொல்லணும்னா. பட் இந்த புல் கேட்டகரி வந்து த கஸ்டமர் ஷுட் ஃபீல் இட், லைக் எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இட் இஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அந்த மாதிரி வந்து நம்ம ப்ராடக்டை டிசைன் பண்ணணும். ஸோ இப்படிலாம் நம்ம ப்ராடக்டை டிசைன் பண்ணால் சான்சஸ் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் வெரி லெஸ். அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ தீஸ் ஆர் த சேலஞ்சஸ். ஓகே, ஸோ த செலெக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் அ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்னன்னா, இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் வந்து பொண்ணு பார்க்குற மாதிரி. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு பேராமீட்டர், அதாவது எனக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு இந்த மணி வருது அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து அப்படி பார்க்கக்கூடாது. இட் இஸ் ஆல் அபவுட் இட் மெனி மோர் பேராமீட்டர்ஸ். என்ன இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இன்னொன்று ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஏன் தம்பி நீ வந்து நல்லா தானே படிச்சிருக்க, நீ ஏன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ பிஸ்னஸ், அப்போ நல்லா படிச்சா பிஸ்னஸ் ஆரம்பிக்க கூடாதா? ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இருக்கு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த பிஸ்னஸ் வந்து செலக்ட் பண்றதும் இட்ஸ் a வெரி பிக் ப்ராசஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கடந்து வரணும். ஸோ அதுல எஜுகேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கில் செட், அந்த எஜுகேஷன் இருந்தால் தான் அந்த ஸ்கில் செட் வந்து நமக்கு வந்து வரும். ஸ்கில் செட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா, அகெயின் பை யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், பை யுவர் ரிசோர்சஸ். உங்களுக்கு என்ன ரிசோர்ஸ் இருக்கு அதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, என்னோட இரண்டாவது பிஸ்னஸ் வந்து நம்ம இ-காமர்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ல வந்து we are selling about science toys. எப்படி அந்த சயின்டிஃபிக் டாய்ஸ்க்கு போனேன்னா, பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி டு சயின்டிஃபிக் மார்க்கெட். ஸோ இந்த சயின்ஸ் டாய்ஸ் வந்து நமக்கு மேனுஃபேக்சர் பண்றதுக்கோ இல்லை அதுக்கான அந்த ரிசோர்ஸ் பண்றதுக்கோ எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஸோ தட் இஸ் வை அதுதான் என்னோட ரிசோர்ஸை நான் கன்சிடர் பண்ணேன். அதுக்கப்புறம் யூனிக்னஸ், வாட் இஸ் த யூனிக்னஸ், வாட் ஐ ஹேவ், நாட் வாட் த மார்க்கெட், வாட் ஐ ஹேவ்ன்றது. இன்கேஸ் அந்த சயின்ஸ் பிளே அந்த டாய்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டாய்ஸ் வந்து மார்க்கெட் பண்றதுக்கான ஒரு நெட்வொர்க் வேணும். அந்த நெட்வொர்க் வந்து ஆல்ரெடி ஐ ஹேவ், not many people will have. And the time la vandu that is the uniqueness what I had. So that was the uniqueness what I identified. Again about the familiarity, again about the chosen domain. அந்த டொமைனே வந்து அன்னைக்கு வந்து ஆரம்பிக்கும் போது அந்த டொமைன் வந்து it was not at all existing actually. Scientific toys ன்றது it was not at all existing. But later வந்து when many other people came to, I obviously closed it because it was too much of competition and I don't see point in continuing the business. So அதனால வந்து I just closed it. அதே மாதிரி இந்த ப்ராப்பர் மார்க்கெட் ரிசர்ச் என்னன்னா, அதை ஏன் க்ளோஸ் பண்ணேன்னா, ப்ராப்பரான மார்க்கெட் ரிசர்ச் வந்து நான் பண்ணல. தட் இஸ் மை ஃபால்ட் ஆக்சுவலி. என்னன்னா, அமேசான் வரப்போகுது, ஃப்ளிப்கார்ட் வரப்போகுது, ஸ்னாப்டீல் வரப்போகுது, இவங்கெல்லாம் வரப்போறது எனக்கு தெரியவே தெரியாது. I did not study at all. So எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் மட்டுமே எனக்கு ஃபோக்கஸ் இருந்துச்சு. So I just started it. But later on இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிளேயர்ஸ், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல வரும்போது ஸ்மால் பிளேயர்ஸ் லைக் us won't be
obviously chosen. So அதனால வந்து but I can always have the chance to dilute the product size ன்னு சொல்லலாம். And I could have introduced children dresses அது இதுன்ட்டு. But I don't see அதுல வந்து எனக்கு ஒரு பிசினஸ் நான் பண்றேன்னா எனக்கு ஒரு யூனிக்னஸ் வேணும், ஒரு இன்னோவேஷன் இருந்ததுதான் வந்து எனக்கு வந்து பர்சனலா பிடிக்கும். அதனால வந்து I just closed it. But later on I converted that to a science club actually. So this one size does not fit for all. அதுன்றா வந்து it is an apt thing because ஒரு பிசினஸ் வந்து ஐ மீன் எல்லாராலையும் இனிஷியலா சொன்ன மாதிரி தான் எல்லாராலையும் ஒரு பிசினஸ் பண்ண முடியாது. சில பேரால சில பிசினஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து டூஸ். ஓகே, ஸோ டூஸ்ல வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது he should be a visionary. விஷனரினா தொலைநோக்கு பார்வைன்னு சொல்வீங்க நீங்க, நம்ம சொல்லுவோம். எனக்கு வந்து பிசினஸ் ஆரம்பிக்கும் போது என்னோட ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தர், அவரும் ஒரு ப்ரொஃபஸர் தான், ஓகே, திருவாரூர்ல. அவர் என்ன சொன்னாரு, எவ்ரி 5 years யூ ஷுட் பிளான். நீ வந்து இந்த மாசம் பண்ற, அடுத்த மாசம் பிளான் பண்ற, அதெல்லாம் ஃபைன். எவ்ரி 5 years யூ ஷுட் பிளான். அந்த 5 years பிளான்ல, உன்னோட 5 years பிளான்ல வந்து இஃப் எவ்ரி திங் இஸ் இன் கண்ட்ரோல், ஆப்வியஸ்லி யுவர் growth would be in a proper trajectory. இதுதான் வந்து அவர் சொன்னது. அவர் சொன்னது வந்து அவர் எனக்கு சொன்னும் போது 2003ல சொன்னார். ஆல்மோஸ்ட் லைக் அப்போ வந்து நமக்கு 20 and lesser than 20 ஏஜ் தான் இருக்கும். அப்போ வந்து சொன்னது வந்து இன்னும் வந்து அதை கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த 5 yearsன்றது இட்ஸ் அ மேஜிக்கல் நம்பர் ஃபார் பிளானிங்க்கு, ஒரு இண்டிவிஜுவல் பிளானிங்க்கும் ஒரு கம்பெனி பிளானிங்க்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஒரு 5 years வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா தென் த சான்சஸ் ஆஃப் சர்வைவல் ஆஃப் தட் கம்பெனி இஸ் வெரி ஸ்ட்ராங்கர். பட் அந்த இனிஷியல் 5 years வந்து இட் இஸ் யூ ஷுட் பி அ விஷனரி. அதுதான் அந்த விஷனரி எப்படின்னா அந்த விஷனை வந்து we have to follow step by step. I mean அந்த பிளானிங் வந்து நமக்கு எவ்ரி ஸ்டெப் வந்து நமக்கு வந்து we should plan it in such a way. அதாவது நமக்கு வந்து எவ்வளவு டார்கெட் பண்ண போறோம், எந்த மார்க்கெட் டார்கெட் பண்ண போறோம், என்ன ப்ராடக்ட் பண்ண போறோம், இந்த ப்ராடக்ட்ல இந்த ஃபெயிலியர் நடந்ததுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானிங் வந்து நமக்கு கண்டிப்பா தேவை. ஸோ அதுதான் எக்ஸிகியூஷன் வித் ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸும் சேம். ஸோ இன்கேஸ் ஒன் பிளான் ஃபெயில்ஸ், வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ்? அதுக்கப்புறம் வந்து கரேஜ் அண்ட் டிட்டர்மினேஷன். எல்லாத்துக்கும் மேல தைரியம் வேணும். ஸோ பயப்படவே கூடாது. ஸோ அதுதான் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ என்ன நடந்தாலும் சரி ஒரு தைரியம் வேணும். அது வந்து அதெல்லாம் வந்து யூ ஷுட் டெவலப் இட் from that. Probably எனக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டில இருந்து இருந்ததுன்னு நினைக்கிறேன். So that because that was the first time I was away from my parents. So and then be groundedனா என்னன்னா, சில பேர் பார்த்துருக்கேன் ஸ்டார்ட் அப்ஸ்ல ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமே வந்து they will change their attitude towards the customers, towards the fellow beings, towards the so இதெல்லாம் வந்து actually it is a very wrong thing. But these are all about personal things about an entrepreneur actually. But still ஒரு நமக்கு வந்து நம்ம வந்த பாதையை மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் be grounded. அதே மாதிரி mentorship or advice from like minded or experienced. அதுதான் இனிஷியலா சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் டூஸ். அதாவது நம்ம சில பேர் இருக்காங்க, நம்ம 2004ல வந்து நான் லாபிங் வித் அதர் பிசினஸ் சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ வந்து ஆப்வியஸ்லி நம்ம யங்கர் ஜென்ரேஷன் பிசினஸ் ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய பேர் வந்து ராங் அட்வைஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த ராங் அட்வைஸ் ரைட் அட்வைஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட மோட்டோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் யார் வந்து டைரக்டா பேசாம சுத்தி வளைச்சிட்டே பேசுறாங்களோ, என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி, சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள நான் நம்புறதே கிடையாது. ஸோ இது மாதிரி இது வந்து எக்ஸாம்பிள், கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் இந்த மாதிரி தான். இட் இஸ் ஆல் அபவுட் ஃப்ராடுலன்ஸ் அண்ட் லூட்டிங் பீப்புள்ஸ் மணி. இட் இஸ் நாட் அபவுட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு பார்த்துக்கணும். ஸோ வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். நமக்கு என்கரேஜ்மெண்ட் வேணாம், என்கரேஜ்மெண்ட் இருக்காது கண்டிப்பா. பட் இந்த மாதிரிலாம் வந்து யாராவது வந்து தப்பான அட்வைஸ் பண்ணாங்கன்னா யூ வில் பி ஈஸிலி டிஸ்கரேஜ் அண்ட் ஈஸிலி வந்து நம்ம வந்து நம்மளோட டார்கெட் வந்து மிஸ் ஆகும்.
ஓகே, வாட் இஸ் தட் இஸ் நாட் டு பி டன். பர்சனலா வந்து சில பேர் இருக்காங்க, நெவர் ஹைட் ஆர் ஹேவ் சீக்ரெட் அஜெண்டான்னு சொல்லியிருந்தேன். அதாவது இன்னைக்கு இது வந்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு லேண்ட் வாங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளாட் வாங்க போனீங்கன்னா, பிளாட் வாங்க போகும்போது ஒன்று வீடு கட்டுறது வாங்கணும், இல்லை இண்டஸ்ட்ரியல் பிளாட்டா வாங்கணும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வாங்காம எனக்கு எல்லாமே வேணும், எனக்கு வந்து இப்படியும் வேணும் அப்படியும் வேணும், அப்ரிசியேஷன் இருக்கணும், இப்படிலாம் சில பேர் இருக்காங்க இல்லையா. இது வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். யூ ஷுட் ஹாவ் அ வெரி கிளியர் கட் அஜெண்டா. எனக்கு வந்து இந்த பிசினஸ் வந்து இப்படிதான் நான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஒரு அஜெண்டா இருக்கணும். அதாவது இன்னொரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, எனக்கு என்னோட பர்சனல் லைஃப்ல என்ன சொல்றது, அது நிறைய இதெல்லாம் வந்து டிராபேக்ஸ் தான், மற்ற ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அ சீக்ரெட் அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து இல்லீகல், நெவர் ரிசார்ட் டு எனிதிங் இல்லீகல். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன சொல்ல வருது, அண்ட் வந்து ஃபாரின் ஃபண்டுக்கு வந்து நான் வந்து டார்கெட் பண்றேன், இல்லைன்னா வந்து இங்க இருந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி சில எல்லாம் இருக்கு. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கான வாய்ப்புகள் நிறைய வரும் நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப்னு ஆரம்பிக்கும் போது. அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து கூட போகக்கூடாது. ஷார்ட் டைம் மணி, அதே மாதிரி இதுவும் வந்து நிறைய பேர் இதுல வந்து விழுறாங்க. ஆக்சுவலா நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் முக்கியமா. அதாவது ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், நானும் 10 இயர்ஸ்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. இமீடியட்டா 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்றேன்ப்பா, அடுத்த வருஷம் எனக்கு வந்து 20% ப்ராஃபிட் தராங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கட்டுறது, இதெல்லாம் பிசினஸ்க்கு நான் அர்த்தமே கிடையாது, ஐடியாவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்தா தயவு செஞ்சு எடுக்கக்கூடாது. அண்ட் ராங் பர்செப்ஷன்ஸ் அபவுட் பிஸ்னஸ். என்னன்னா பிஸ்னஸை பத்தி தப்பா நினைச்சுக்கிறது. அது என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா, இது அந்த பிஸ்னஸ் பண்றவங்களை வந்து எல்லாருமே ஃப்ராடு, இதெல்லாம் இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து நானுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாம் ஃப்ராடு, ஸோ பிஸ்னஸ் பண்றவங்கலாம் நிறைய ப்ராஃபிட்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெர்செப்ஷன்ஸை வச்சுட்டு நம்ம வந்து ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க கூடாது. அண்ட் இன்னொன்று வந்து லேசினஸ், சோம்பேறித்தனம் கண்டிப்பா இருக்கவே கூடாது. தென் டிபெண்டபிலிட்டி. ஸோ டிபெண்டபிலிட்டி வந்து ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கும் போது இன்னொரு பிஸ்னஸை வச்சு நம்ம வந்து டிபெண்டபிலிட்டி வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்கு டேட்ல வந்து பிரான்ச்சைசி மாடல்னு சொல்லிட்டு உங்க மார்க்கெட்ல நீங்க பாக்குறீங்க. எல்லா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸும் வந்து பிரான்ச்சைசிஸ் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு ஆக்சுவலா. ஸோ பிரான்ச்சைசி என்னன்னா நம்ம ஒரு பிராண்டை கிரியேட் பண்றது, அது ஓடுதோ இல்லையோ ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது. அவன் வந்து ஒரு 10 இன்வெஸ்டர் கொடுப்பான், அந்த 10 இன்வெஸ்டர் வந்து 10 லட்ச ரூபா கொடுப்பான், நம்ம ஈஸியா 1 crore ஏர்ன் பண்ணிடலாம் ஆக்சுவலா. ஸோ அந்த 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றான், அவன் தான் டிபெண்டபிலிட்டி. இன்னொரு பிராண்டை வச்சு டிபெண்டபிலிட்டி. இன்னொரு பிசினஸ் மாடல் வந்து இன்னைக்கு டேட்ல வந்து வந்துகிட்டு இருக்கிறது வந்து நம்ம அமேசானு, பிளிப்கார்ட் இவங்களுக்குலாம் வந்து நம்ம ரீசெல்லரா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இன்னொன்று அகைன் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இதுக்கெல்லாம் நம்ம கிளவுட் கிச்சனா போகலாம். இதெல்லாம் ஒரு பிசினஸ் மாடல்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து ஏமாந்து தான் போறாங்களே தவிர வந்து தே ஆர் நாட் ரியலி ஏர்னிங் மச் ஆக்சுவலா. அது இன்டெப்டா உள்ள போகும்போது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து டிபெண்டபிலிட்டி ஆன் அனதர் பிராண்ட். ஒன்லி தே வில் பி ஏர்னிங் அண்ட் யூ குட் நாட் பி ஏர்னிங். அண்ட் இமிட்டேஷன் ஆஃப் அனதர் பிஸ்னஸ் மாடல், இது வந்து ரொம்ப கிளாசிக்கல். என்னன்னா அவர் பண்றாரு, அதே பிசினஸை நான் பண்ண போறேன், ஸோ அதே மாடல் நான் ரிப்ளிகேட் பண்ண போறேன் அப்படின்னு சில பேர் ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் டோட்டலி அ ஃபெயிலியர் தான். ஒரு பிசினஸ் ஒரு மாடல் ஒருத்தருக்கு மட்டும்தான் சூட் ஆகும், இன்னொருத்தர் இன்னொரு பிசினஸ் மாடலா தான் அது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் யாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க அப்பா மாதிரி எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. பட் அவங்க யாரெல்லாம் சக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அப்பா ஒரு ஸ்டைல்ல பண்ணிருப்பாரு, அவங்க பசங்க வந்து இன்னொரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க அந்த பிசினஸ். அப்படிதான் வந்து அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல் ஆகும். ஸோ ஒருத்தரோட ஒரு பிள்ளையே ஒரு அப்பாவோட பிசினஸ் இமிடியேட் பண்ண முடியலன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். ஸோ அந்த இன்னொரு பிசினஸ் மாடலை வந்து நம்ம வந்து கண்டிப்பா இமிட்டேஷன் பண்ணி ஒரு பிசினஸ் மாடல் கிரியேட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கிரியேஷன் ஆஃப் வெல்த் இஸ் நாட் த டார்கெட் பட் இஸ் ஆல்வேஸ் அ பை ப்ராடக்ட். இதை வந்து சில பேருக்கு டைஜஸ்ட் பண்ண கஷ்டமாவும் இருக்கும், சில பேருக்கு அது புரியாது. பட் இஃப் யூ சி இந்த ஆட்டோபயோகிராஃபி, சில பேர் சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சனோட இன்டர்வியூலாம் நீங்க கேட்கும் போது அவங்களாம் ஒரு விஷயம் மட்டும் கான்ஸ்டன்டா இருக்கும், தே நெவர் டார்கெட்டட் வெல்த். அவங்களோட இன்டர்வியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
அவங்க வந்து இந்த அளவுக்கு வெல்த் கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்க அந்த சுச்சுவேஷன்ல போட்டு பாத்தீங்கன்னா கூட தெரியும். யூ குட் நெவர் ஃபீல் தட் அவங்க வந்து இந்த வெல்த் வந்து நான் வந்து டார்கெட் பண்ணி கிடையாது. வெல்த் இஸ் ஆல்வேஸ் அ பை ப்ராடக்ட். பை ப்ராடக்ட்னா மெயின் ப்ராடக்ட் வந்து அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த ப்ராடக்ட் வெளியில வந்து இந்த பிசினஸ் வந்து வெளியில வந்திருக்கு. நீங்க அம்பானி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம பக்கத்து கடை பிரியாணி காரை எடுத்துக்கோங்க, whoever it is, அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட சொந்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த உழைப்பு, அந்த அந்த ப்ராடக்ட் மேல இருந்து அவங்களோட லவ், அதுதான் வந்து பிசினஸா வந்து வெளியில வரும். அதுக்கான பை ப்ராடக்ட் தான் வந்து காசு. ஸோ பட் நம்ம காசை எய்ம் பண்ணி பண்ணோம். பட் காசும் வெரி இம்பார்ட்டன்ட் தான், அதுவும் நான் சொல்லுறேன். மணி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சஸ்டைனபிலிட்டி. ஓகே, ஸோ அதனால தான் வந்து கிரியேஷன் ஆஃப் வெல்த் இஸ் நாட் அ டார்கெட் அப்படின்னு சொல்லி இட்ஸ் அ பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் முடிக்கிறேன். ஸோ தேர் இஸ் நோ டைம் ஆக்சுவலி. ஓகே, ஸோ எவ்ரி பிஸ்னஸ் வில் ஹாவ் அ லைஃப் சைக்கிள். இந்த கர்வ் வந்து இது எல்லாருக்கும் இருக்கும். பாக்டீரியா மனுஷனுக்கும் இருக்கும், ஒரு பிஸ்னஸ்க்கும் இருக்கும். எவ்ரிபடி வில் ஹாவ் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லோ கர்வ். அதுக்கப்புறம் வந்து இட் ரைசஸ் அண்ட் இட் ஃபால்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் கர்வ், இந்த மேல இருக்க ஃபர்ஸ்ட் கர்வ் வந்து இட் இஸ் வெரி ஸ்ட்ரென்த் அண்ட் வெரி ஹேல் அண்ட் ஹெல்த்தின்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அகைன் வந்து இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஏன் இப்படி பேசுறாங்கன்னு சில பேர் கேட்கலாம். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றேன். நிறைய இன்னைக்கு ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஸோட ரேஷியோ பாத்தீங்கன்னா, சார் ஃபர்ஸ்டே சொன்னாரு, அண்ட் இன்னொரு சென்சஸ்லயும் நான் படிச்சிருக்கேன். ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஸோட சக்சஸ் ரேஷியோ வந்து less than 10%. ஓகே, ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் அப்ஸ் ஆல்ரெடி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ஸ்டார்ட் அப் ஃபெயிலியர்னா பிகாஸ் ஆல் தீஸ் ரீசன்ஸ் வாட் எவர் வி டிஸ்கஸ்ட், இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ரீசன்ஸ் மெயின் ரீசன்ஸா இருக்கும். இன்னொன்று வந்து ஷார்ட் டைம்ல வந்து ரேபிட் குரோத்ல வந்து பண்ணணும். பட் இன்னைக்கு டேட்ல வந்து ஒரு புதுசான ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, கம்பெனி ஆரம்பிக்கிறது க்ளோஸ் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு வந்து அதை வந்து என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா whenever we start a company, we take it very personally and we take it close to our heart. ஸோ அவங்க இப்போ சில பேர் எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்லாம் இருக்காங்க. நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது அவங்களும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, போலியா பில் போடுவாங்க, போலியா வந்து கேஷ் ரெஜிஸ்டர்ல வந்து பில் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ கஸ்டமர்ஸ் கூட வந்திருக்க மாட்டாங்க. போலியா வந்து ஸோ இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, அவங்க பிசினஸ் நல்லா ஓடுற மாதிரி காமிக்கிறாங்களாம். ஸோ அப்படின்னா என்ன ஆகும், உடனே வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் வராங்க, அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்க. சி இட் இஸ் பேசிக்கலி a kind of ப்ரொஃபஷனல் சீட்டிங் தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் ஆல் அபவுட் கார்பரேட் ரீசன்ட் கார்பரேட் சேஞ்சஸ்ல இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் அது அவங்களாம் தான் இந்த செகண்ட் கர்வ் வந்து அவங்களோட கர்வ் அந்த மாதிரி தான் இருக்கும். ரேபிட் growth, rapid maturity, rapid decline. ஸோ அவங்க ப்ராபப்ளி தே கேன் ஏர்ன் மச். பட் நம்ம ஹாலிஸ்டிக்கா நம்ம பார்க்கும்போது, எக்கானாமிக்கலா பார்க்கும்போது, பிசினஸ் வந்து ஓபன் பண்ணி உடனே க்ளோஸ் பண்றது வந்து இட் இஸ் நாட் அ வெரி ஹெல்த்தி திங் ஃபார் அ கண்ட்ரி ஆக்சுவலி. அவங்க ஒரு பர்சனலா வந்து தே மேட் அமேஸ்ட் சம் ஹியூஜ் வெல்த், பட் ஃபார் த எக்கானமி இட் இஸ் வெரி பேட் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி ஆரம்பிச்ச கம்பெனிஸ் நிறைய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வந்து இப்படி இருக்காங்க. அண்ட் இந்த இதுல தான் நம்ம வந்து இந்தியா ஹேஸ் ஃபெயில்டு டு டேக் நோட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் திங். அதாவது அதர் செக்டர்ஸ், ஐடி செக்டர்ஸை மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணோம். ஏன்னா ஐடி செக்டர்ஸ் வந்து இந்த கர்வுக்கு வந்து இட் இஸ் மச் சூட்டபிள். இப்போ வந்து மேனுஃபேக்சரிங்கை நம்ம வந்து நிறைய பேர் விட்டுட்டோம். வி லாஸ்ட் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு சைனா ஃபார் மேனுஃபேக்சரிங், எஸ்பெஷலி இன் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ நீங்க ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 30% ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஆர் ஃப்ரம் சைனா. ஸோ இந்த மாதிரி டிபெண்டபிலிட்டி நமக்கு தெரியாமே நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து இனிமேட்டு தான் வந்து மாற்றணும். ஸோ தட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வாட் வி ஹேவ் ஃபார் த யங்கர் ஜென்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ கம்மிங் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வாட் இஸ் அபவுட் த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்? இன்னைக்கு நான் வந்து இந்த பொசிஷன் எடுத்திருக்கிறது காரணம், ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நான் நிறைய சயின்டிஸ்ட்டை வந்து மீட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பிஸ்னஸ் மாடல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி நானே கொடுத்துருக்கேன், நிறைய பிஸ்னஸ் மாடல்ஸ். ஸோ அதனால வந்து எனக்கு இந்த ஜாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு டேக் இட். இது வந்து this job is all about taking the technology from the laboratory to the industries. So இதுதான் வந்து என்னோட ஜாப். இதுல வந்து we identify the technologies based on the following numbers.
அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து லேப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் இஸ் 4. ஸோ அதுக்கப்புறம் டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 6 and 7 வந்து யூ கேன் ரெடிலி ஸ்டார்ட் டேக்கிங் இட் டு தி இண்டஸ்ட்ரீஸ். இப்படிதான் வந்து நான் எடுத்துட்டு போயிருக்கேன். இப்படிதான் நம்பர் பண்றாங்க இந்தியா, ஆல் ஓவர் இந்தியால. ஸோ இதுல வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா, இஃப் த டெக்னாலஜிஸ் அட் லெபார்டரி லெவல் தே கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் whatever their hard-earned money, I mean small money, or even they can start working in the lab, develop the technology to the technology level 3 to up to 7, then they can start a company. This is also இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் வந்து இன்னைக்கு டேட்ல இருக்கு. நாங்க கம்பெனி ஆரம்பிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டே கிடையாது. பட் இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆப்ட் ஃபார் திஸ். இன்னைக்கு படிக்கும் போதே வந்து டெக்னாலஜில ஐ மீன் 3ல இருக்கிற டெக்னாலஜி நம்ம ஒரு செலக்ட் பண்ணிட்டு they can very well scale it to TL7. so இதுல வந்து நிறைய opportunities இருக்கு. we can't name it. and being in Anna University la வந்து we have so many engineering departments, so you can say this technology be needed now, definitely we can give it. so that kind of infrastructure what we have and the facilities நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து என்னோட நான் மார்ச்ல ஜாயின் பண்ணேன். ஸோ சின்ன டெக்னாலஜிஸ் வந்து வாட் வி ஹேவ் சா, அது வந்து ஆக்னி பேட்ச். திஸ் இஸ் ஃபார் நம்ம ஆக்னிக்கு ஃபேஸ்ல யூஸ் பண்ற பேட்ச். அப்புறம் wound dressing சிஸ்டம்ஸ். இந்த yarn manufacturing tool is only for and yarn manufacturers. This is not relevant to Chennai or any other places. So இந்த மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி every business is not suitable for everyone. I mean, so only few can take. இந்த மாதிரி yarn manufacturing வந்து திருப்பூர்ல வந்து ஒரு மிஷினரி மேனுஃபேக்சரர் கோயம்புத்தூர்ல அவங்க வந்து இந்த டெக்னாலஜி எடுக்கலாம். இட் இஸ் அ டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 5. பயோ-பேஸ்ட் குஷன்ஸ், ஃபுட் பேக்கேஜிங், கோகனட் டீஹஸ்கிங் மிஷின், 3D ஃபுட் பிரிண்டர். 3D ஃபுட் பிரிண்டர்லாம் இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜிஸ்ன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் அப்ராட்ல வந்துருச்சு. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில இதுக்கான டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு ஃபுட் எடுத்து நீங்க வந்து யூ கேன் ஷேப் த ஃபுட். நீங்க வந்து ஒரு ஃபுட்ல வந்து எனக்கு சாஸ், சாக்லேட் அண்ட் ஈவன் ஒரு ஸ்பைசி ஏதாவது வேணும்னா எவ்ரிதிங் கேன் பி பிரிண்டட் லைக் 3D பிரிண்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுட் பிரிண்டர். அதே மாதிரி நாடி டிவைஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபிட்னஸ், அதாவது ஒரு வாட்ச் மாதிரி. அந்த வாட்ச் வந்து இட் வில் ஐடென்டிஃபை த நாடி. அது தென் இட் வில் சஜஸ்ட் யூ த ரெலவெண்ட் ஃபிட்னஸ் ரெஜிம் வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் யூ. அந்த மாதிரி டிவைஸ். அதுக்கப்புறம் தெர்மல் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ். இது வந்து டு இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் ஏர் கண்டிஷன், ஐ மீன் கூலிங் எஃபெக்ட் இன் மால்ஸ், பெரிய மால்ஸ், தியேட்டர்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் கான்கிரீட் ஸ்லாப்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ வெரி வயபிள் பிஸ்னஸ் ஃபார் சிவில் இன்ஜினியரிங். அது மாதிரி தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ். இதெல்லாம் வந்து இந்த என்ன சொல்றது, இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் ஆகிற ஜெனரேட்டர்ஸ், அதாவது வேஸ்ட் ஹீட் டு கன்வெர்டட் டு எலக்ட்ரிசிட்டி. அது மாதிரி கிராஃபின் ப்ரொடக்ஷன். அகைன் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மெட்டீரியல், லைட் வெயிட் மெட்டீரியல் வித் ஹை ஸ்ட்ரென்த். அண்ட் இது அகைன் லித்தியம் ஃப்ரம் லித்தியம் அயன் பேட்டரிஸ். இப்போ வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு, வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேட்டரிஸ் வேஸ்ட் ஆகும். அதுல இருந்து லித்தியம் எப்படி ரெக்கவர் பண்றது, தட் இஸ் ஆக்சுவலி வெரி குட் பிஸ்னஸ். இதெல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து ரோபோட்ஸ். இன்னைக்கு டேட்ல வந்து ரோபோட்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ மேஜர் இம்பாக்ட் ஆன் த எக்கானமி. ஸோ யூ நேம் த ஜாப், த ரோபோட் வில் டூ இட். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி வரப்போகுது. அதனால ரோபோட்ஸ்க்கு வந்து we have it is a very good potential to explore for business. Then இதெல்லாம் வந்து நியூ டெக்னாலஜி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபார்மிங் மிஷின் அண்ட் UV LED பேஸ்ட் sewage ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். ஸோ இந்த இதெல்லாம் இருக்கு. அப்புறம் மாதிரி ஆன்டி கேன்சர் ட்ரக் ஃப்ரம் ஃப்ரூட் ஸ்கின், ஃபிஷ் பாண்ட் ஆட்டோமேஷன். இதெல்லாம் ஒவ்வொரு சைடு. இது ஃபார்மசியூட்டிக்கல் செக்டருக்கு, இது வந்து sewage ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ்க்கு, இது வந்து ஃபார் ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஃபார் ஆக்சிடேஷன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆயில்ஸ், ஃபேட். அதே மாதிரி இது வந்து இட் இஸ் ஃபார் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி. அகைன் வேஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் இஸ் கன்வெர்ட் டு காம்போசிட். தென் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ஜஸ்ட் சாம்பிள். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து ஜஸ்ட் சாம்பிள். யூ கேன் ஆல்வேஸ் டிசைன் யுவர் ப்ராடக்ட் ஆல்சோ. சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணும், இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தாராளமா வரலாம்.
ஸோ திஸ் இஸ் ஒன் வே. அதர் வே வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் நிறைய இருக்கு. ஐ மீன் ஐ எம் கீப்பிங் ஆன் கலெக்டிங் இட். ஸோ இந்த ஷார்ட் பீரியடை வந்து இது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் கொரோனா பேண்டமிக்னால. ஸோ இந்த நம்ம ஒரு டீம் கிரியேட் பண்ணிட்டு வி வில் ஸ்டார்ட் கலெக்டிங் மோர் டெக்னாலஜிஸ். அண்ட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, இந்த எவ்ரி டெக்னாலஜி ஃபார் திஸ் ஃபார் வாட் எவர் வி ஹவ் ஐடென்டிஃபைட், I have a separate business model. So only when you can come and discuss with me in person, we can always discuss இந்த பிசினஸ் வந்து எப்படி ஸ்கேல் அப் பண்றது, எந்த மாடல் பண்ணலாம், எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஐ எம் ready to answer, and that is why I am sitting in Anna University. This is a very much reason for this. Okay, so thank you. And the discussions, first discussion, what I love to have a discussion is about your business models. உங்களுக்கு எதாவது ஒரு business model, சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு யூனிக் business model இருக்கு. அண்ட் ஒரு பிஸ்னஸ் மாடல்ல நம்ம இல்ல இன்னொரு யங்ஸ்டர்ஸ் வந்து சில பேர் என்ன பண்றாங்க, பிசினஸ் மாடல் வச்சுக்கிட்டு இதை வந்து யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா பிசினஸ் மாடல் சொல்லிட்டா இன்னொருத்தர் இருந்து பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க. தட் இஸ் ஆக்சுவலி வெரி ராங். ஒரு பிசினஸ் மாடலை ஒருத்தன் சொன்னா இன்னொருத்தன் காப்பி அடிக்கக்கூடிய பிசினஸ் மாடல் நீ கிரியேட் பண்ணா அந்த பிசினஸ் மாடல் விளங்காது. ஸோ ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஒரு பிசினஸ் ஒரு மாடல் உன்னால கிரியேட் பண்ண முடியும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். மற்றவனால கிரியேட் பண்ணவே முடியாது. எனக்கு வந்து இது நானும் பர்சனலா நிறைய இடத்துல நான் வந்து இதை வந்து அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா சில இடத்துல டெண்டருக்கு போவோம், டெண்டர்ல வந்து காம்படிட்டர் கம்பெனி எல்லாம் பக்கத்துக்காரன் உட்காந்துருப்பான். அவங்க எல்லாம் வந்து என்ன காஸ்ட் கோட் பண்ணான்னு கூட சொல்ல மாட்டாங்க. நான் வந்து சார் நான் இவ்வளவுதான் கோட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல உடனே வந்து சிரிப்பாங்க. நான் உண்மையில அவ்வளவுதான் கோட் பண்ணிருப்பேன். ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, அப்படி கோட் பண்ணாதான் நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ அவனோட வந்து ப்ரைசிங்ல வந்து நான் வந்து கம்மியா இருக்கணும், அப்பதான் எனக்கு ஆர்டர் வரும். நான் அவன்கிட்ட சொன்னாதான் அவன் எந்த பொசிஷன்ல இருக்கான், நான் என்ன பொசிஷன்ல இருக்கேன்ற ரியலிஸ்டிக் வேல்யூ எனக்கு கிடைக்கும். அது சும்மா மூடி மறைச்சிட்டு இருந்ததுனால எனக்கு என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது தெரியாது. ஸோ அதனால நான் சொல்லுவேன், சொல்லி நான் ஆர்டர் எடுப்பேன். சொல்லி நான் சில இடத்துல நான் ஆர்டரும் லூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஐ டோன்ட் மைண்ட் இட். ஸோ அதனால அப்போ ஒரு சொல்லி எனக்கு அந்த ஆர்டர் எனக்கு லூஸ் ஆச்சுன்னா தென் தேர் இஸ் அ மிஸ்டேக் ஆன் மீ from my side அப்படின்னு நினைச்சிட்டு then I keep reinventing. So this is how I do the business. அதனால வந்து ஒரு பிசினஸ் மாடல் என்கிட்ட இருக்கு, அதை நான் யார்கிட்டையும் சொல்லாம இருப்பேன், யார்கிட்டையும் நான் வந்து மூடி மறைச்சுன்னா that is actually a foolishness, I can say. ரெண்டாவது பாயிண்ட் I would like to have the discussion is loans and government schemes. இப்போ வந்து ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினருக்கு வந்து லோன்ஸ் பத்தி ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. ஆக்சுவலா நானும் வந்து ஆரம்பிக்கும் போது லோன்ஸ் வந்து யாருமே கொடுக்கல. இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்க வந்து நான் வந்து ஒரு பிசினஸ் மாடல் கிரியேட் பண்ணுவேன், நான் போவேன் டைரக்டா வந்து பேங்க்குக்கு போவேன், உடனே அவங்க லோன் கொடுக்கணும், லோன் கொடுக்கலன்னா கவர்மெண்ட் திட்டுறது, பேங்க் ஆஃபீஸர் திட்டுறது, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் த வே ஆக்சுவலா. ஸோ த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து தே ஆர் சிட்டிங் அட் ஃபர்ஸ்ட் வந்து யூ ஷுட் ஹாவ் அ ட்ரஸ்ட் ஆன் த சிஸ்டம். அந்த ட்ரஸ்ட் இல்லாம நீங்க வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நீங்களும் அந்த சிஸ்டம்குள்ளதான் நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க. அந்த சிஸ்டம் மேலேயே உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லாத போது வாட் இஸ் த பாயிண்ட் இன் டூயிங் த பிசினஸ்? ஸோ திஸ் இஸ் மை ஐடியா. ஸோ அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் லோன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அனலைஸ் பண்ணுங்க. there are many loans, there are many loan products, there are many government schemes. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட இந்த அளவுக்கு இல்ல, பட் ஸ்டில் இன்னும் இருக்கு. 10 இயர்ஸ் முன்னாடி கூட பேங்க் ஆஃபீஸர்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்க, இப்பவும் பேங்க் ஆஃபீஸர்ஸ் ரிஜெக்ட் பண்ணதான் செய்வாங்க சில லோன்ஸை. பட் ஜஸ்ட் அதனால வந்து இட் இஸ் நாட் அ வேலிட் ரீசன் ஃபார் யுவர் டிமோட்டிவேஷன். that is what I can say. Then about the entrepreneurship opportunities in Anna University. So all these points can be discussed in the discussions. Thank you very much for your opportunity now. Very good, Vignesh. ரொம்ப அருமையா, ரொம்ப எளிமையா பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. அதற்கு பாராட்டுகள். Now it's the forum you can ask for these, and he himself has given some initiatives for discussions. Yes. நல்லா இருந்தது. நல்ல ரொம்ப very very informative and thought provoking presentation. Thank you sir. Thank you sir. Professor பொன்னவைக்கோ சார், நீங்க ஆரம்பிச்சிருங்க, இனிஷியேட் பண்ணுங்க. Sriram to everyone. Sriram. Ravichandran sir. கேவலிங்கறவங்க கையை தூக்கி இருக்காங்க சார். நீங்க அத அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார்.
please. Hello. Ravichandran sir, பேசுங்க. Mr. Vignesh. Thank you, sir. I really appreciate you. I record my appreciation. I don't beg to differ from your ideas. நீங்க ஒன்று சொன்னீங்க, entrepreneurship வந்து உருவாக்க முடியாது. ஏன்னா காரணம் நீங்க வந்து செகண்ட் ஜெனரேஷன். Your father was an entrepreneur, but we are living in a society where the majority is illiterate and poor. நீங்க particularly இப்போ என்ன சொல்றாங்க, happiness curriculum அப்படின்னு கொண்டு வந்து அதில் entrepreneurship வந்து one of the important components. ஸோ ஸ்கூல் லெவல்லே கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. நீங்க உங்க ஃபாதர் இருந்ததுனால உங்களுக்கு வந்து அது உங்க டிஎன்ஏல போயிடுச்சு. உங்க டிஎன்ஏல entrepreneurship இருக்கு. பட் த பாயிண்ட் இஸ், நிறைய பேருக்கு வந்து entrepreneurshipனா தொழில் முனைவோர்னா என்ன அவங்களுக்கு சொல்லணும்ல, முதல்ல எப்படி மாத்தி யோசிக்கிறது. அப்புறம் தட் இஸ் ஒன் திங். இது வந்து இட் இஸ் நாட் அ கிரிட்டிசிசம், இட் இஸ் ஒன்லி ஜஸ்ட் பிரிங் டு யுவர் நோட்டீஸ். பாயிண்ட் நம்பர் 2, entrepreneurship பேரடைம் இப்போ சேஞ்ச் ஆகுது. என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் மாடலை பார்க்காதீங்க, ப்ராப்ளம் சால்விங்கா பாருங்க. நீங்க ஒரு சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு யூ ட்ரை டு லுக் ஃபார் அ சொல்யூஷன். அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன், தட் இஸ் ஆல் அபவுட் இன்னோவேஷன். அந்த ஆல்டர்னேட் சொல்யூஷன் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் ப்ரொபோசிஷனா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு ஒரு பேரடைம் ஷிஃப்ட் இருக்கு இப்போ, நாட் ஓன்லி இன் இந்தியா, த்ரூ அவுட் த வேர்ல்ட். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆண்டர்பிரினியர்ஷிப், தொழில் முனைவோர்னா இம்மீடியட்டா பிசினஸ், லோனு, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அதை விட இன்னொரு விதம் வந்து சமுதாயத்தில் இருக்க பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காண முடியுமா? முடியும். அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வந்ததுன்னா அந்த சொல்யூஷன் வந்து அப்படியே வந்து பிசினஸ் ப்ரொபோசிஷனா மாறும். இது வந்து மிஸ்டர் விக்னேஷ், ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ எனி क्वेश्चन, ஐ எம் ஒன்லி ரெக்கார்டிங் மை அப்சர்வேஷன். புரியுது சார், புரியுது. ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்ட். ஃபைன். இது only to break the ice. யாரும் கேள்வி கேட்கல, அதனால தான் நான் பேசுறேன், வேற ஒண்ணுமே இல்ல. இல்ல சார், ஆக்சுவலி what you said was right. ஆக்சுவலா நானும் அதை ஒத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து you find the solutions to the societal problems, that is right ஆக்சுவலா. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 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 ஜேர்னி டுவர்ட்ஸ் ஃபைண்டிங் த ஃபால்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜேர்னில தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்றாங்க ஆக்சுவலா. இன்னைக்கு வந்து சொசைட்டியல் ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஜோவியலாவே பேசுவோமே. சொசைட்டியல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு ரூரல் ஏரியால நான் பிரியாணி கடை போட போறேன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஈஸி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் எவ்ரிவன். ஓகே, ஒரு பிரியாணி கடை போட போறேன்னா அவனுக்கு பிரியாணி பண்ணவும் தெரியாது. ஓகே, ஸோ அவன் என்ன நினைக்கிறான், ஆப்பர்ச்சுனிட்டி அங்க இருக்கு, ஸோ அதனால வந்து அதுதான் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து நான் கன்சிடர் பண்றேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு டேட்ல நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸே இந்த ஜாபுக்கு போறாங்க, பிரியாணி கடைக்கு, ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே, நான் வந்து தப்பு சொல்லல அதெல்லாம். பட் நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த் ஐடென்டிஃபை பண்ணாம we are jumping to the business. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரென்த் ஐடென்டிஃபை பண்ண, நீ என்ன படிச்சிருக்க, இது வரைக்கும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இல்ல எக்ஸ்பீரியன்ஸே வேண்டாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க நினைக்கலாம், பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மத்தவங்க கிட்ட கேட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன், நான் வேலைக்கு சேர்ந்த இந்த ஜாப், அண்ணா யூனிவர்சிட்டி ஜாப்ல வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணாங்க. கல்பாக்கத்துல இருந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் சயின்டிஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ when he was giving the presentation, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 200 to 300 யங்ஸ்டர்ஸ் வந்து அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் அந்த டெக்னாலஜி பிரசன்டேஷன் கொடுக்கும் போது there was so many technologies that is involved in a nuclear reactor. Obviously everybody knows, including the construction of the nuclear reactor ல இருந்து அந்த நியூக்ளியர் மெட்டீரியல்ல இருந்து டிரான்ஸ்போர்ட்டிங்ல இருந்து எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதை வந்து அவங்க வந்து கிளியரா வந்து அவன் கான்சென்ட்ரேட் பண்ணி யாருமே பார்க்கல. ஏன்னா ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் இஸ் ஹிடன் இன்சைட் த ஸ்லைட் ஆக்சுவலா. பட் ஏன் அவன் பார்க்கலன்னா, எவ்ரிபடி வாஸ் அவங்களோட மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இதுல வந்து நியூக்ளியர் ரியாக்டர். ஓகே, நியூக்ளியர் ரியாக்டர்ல நம்ம எப்படி என்ன பிசினஸ் பண்ண போகுது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. தட் இஸ் வெரி ராங் ஆக்சுவலி. இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல மெட்டீரியல் சயின்ஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மெட்டீரியல்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஓகே, தட் கேன் பொட்டன்ஷியலி பி யூஸ்டு ஃபார் அதர் அப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ. அதுக்கு வந்து அவன் இன்ஜினியரிங் படிச்ச டிகிரி வந்து யூஸ் ஆயிருக்கும். When he started exploring more on that particular slide, that was an opportunity that is given to the youngsters, but he denied it. He did not notice the opportunity that is there. So இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒவ்வொரு லைஃப்லயும் வரும், பட் we fail to recognize. அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவே வந்து அவங்க பார்க்க மறந்துடுறாங்க. வெரி குட், வெரி குட்.
Thank you. நெக்ஸ்ட் அடுத்தது வேற யாரும்? மாணிக்கவல்லிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார். மாணிக்கவல்லியா? பேசுங்கம்மா. மாணிக்கவல்லி, யூ கேன் அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கேள்வியோ இது கேளுங்க. வரலையே. இப்போ பொன்னவைக்க ஐயா, நீங்க ஏதோ இது பண்ண போறீங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. பிச்சுமணி பிச்சை முத்து அவரும் சார் கையில அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வரலையே. அன்மியூட் பண்ணல சார். சார் இன்னும் அன்மியூட் பண்ணல. பொன்னவைக்க சார் இன்னும் பொன்னவைக்க சார் அன்மியூட் பண்ணுங்க சார். நாகப்பன் சார் ஏதாவது செய்யணுமா? இல்ல அவரு இல்ல வரணும். பொன்னவைக்க சாருக்கு வர சார் ஆஸ்க் டு அன்மியூட். நான் போட்டிருக்கேன் அவருக்கு. இப்பதான் அன்மியூட் ஆயிருக்கு. இது வரையில அலோவே பண்ணல. ஓகே, நானும் கத்திக்கிட்டு இருக்கேன் அன்மியூட் பண்ணு யாரும் அலோவ் பண்ணல. ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. விக்னேஷ், சொல்லுங்க. எக்ஸலென்ட் பிரசன்டேஷன். Thank you sir. In fact, உங்கள மாதிரி entrepreneurship developmentல ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் இருக்கிறவங்க பேசினாதான் புதிய ஆண்டர்பிரினருக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும். அத நம்ம டாக்டர் ரவிச்சந்திரன் அருமையா சொன்னார் உங்களுக்கு. அதாவது நீங்க அதாவது நிறைய ப்ராடக்ட் சொல்லியிருக்கீங்க. அந்த ஒவ்வொரு ப்ராடக்டையும் டெவலப் பண்றதுக்கு வேண்டிய மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ், ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டிஸ், மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி வந்தா அவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதுதான் முக்கியம். அந்த கான்பிடன்ஸை நீங்க கொடுத்தீங்கன்னா தான் எங்கள் மாணவர்கள் உங்களை அணுகுவார்கள். ஓகே. ஆனா இது ஒரு அருமையான நிகழ்ச்சி. இதுல உங்களை மாதிரி பேசும்போதுதான் மாணவர்கள் புதிய ஆண்டர்பிரினருக்கு ஒரு ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வரும். அதனால ஐ அப்ரிஷியேட் யுவர் வேல்யூஸ் அண்ட் யுவர் கான்செப்ட். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். Your presentation was excellent. I think many students would have got motivated and many will approach you. I think you have invited problems for you. Happy to assist. Okay. Thank you. Thank you, sir. Thank you, Dr. Vignesh, for your excellent presentation. I think you are the right person for this occasion. You have the practical experience. You have tried many businesses and so on, and you are ended up in a right place. Yes. I was in Anna University, EEE, and then we were the ones to start the printing technology department, the first degree program in India. Thanks to the BECH Council and so on. I moved from printing and I moved from EEE. Shankaranarayan moved from mechanical and so on. It's an interdisciplinary program which is very, very successful. We started the BE, ME, and presently a lot of PhDs are being produced. And we are one of the unique departments getting encouragement from. It is an interdisciplinary one. Yes, sir. And we are doing a lot of research. Former HOD Dr. Kumar and present HOD Dr. Sengilvadi are doing a lot. Yes, Many students are on the practical projects on printing and packaging. I'm sure we have gone to the department and get to know lots of things are available for you to make use of in your particular department. I just like to wish you all the best and you're the right person. Everything is fine. Thank you so much. Thank you for the organizers for giving us this wonderful opportunity. Thanks. Yes, sir. Very good. மாணிக்கவல்லி, நீங்க ஏதோ பேசுறீங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். ஹலோ. வணக்கம் மேடம். பேசுமா, பேசுங்க. ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தது.
ஒரு நல்ல உளவியல் நிபுணர் போல பேசுறீங்க. அதுதான் மிகச்சிறந்த விஷயம். ஒரு நல்ல வழிகாட்டுனராகவும் இருந்தது உங்களுடைய பேச்சு. எல்லாராலையும் அறிவுரைகள் கொடுக்க முடியும், இந்த அளவு தெளிவா மற்றவர்களால கொடுக்க முடியுமான்றது மிகவும் சந்தேகம் தான். தொண்டு நிறுவனம் அவர் டியூட்டி ட்ரஸ்ட்னு ஆரம்பிச்சிருக்கேன். இதுல வந்து டிராப் அவுட் சில்ட்ரன், டிராப் அவுட் அடல்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல நான் எந்த ஒரு விஷயத்த ஆன்லைன்ல கொடுக்கணும்னு நினைச்சாலும் இந்த கொரோனா பீரியட்ல என்னால அது சக்சஸ் ஆகாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. சரி, இப்ப கொரோனா முடிஞ்சிருச்சு, இனிமேல்ட்டு எந்த மாதிரியான ட்ரைனிங் நம்ம சென்னையில அன்எம்ப்ளாய்டு யூத் கொடுத்தா நல்லா இருக்கும்? அது என்ன மாதிரி டிராப் அவுட்ஸ்ன்னு உடனே இட் இஸ் நாட் அபவுட் தே டு நாட் ஹேவ் எனி டேலண்ட், அந்த மாதிரிலாம் கிடையாது மேடம். ஸோ ட்ராப் அவுட் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் உங்களுக்கு சூட் ஆகல, அவ்வளோதான். அப்படிதான் நான் கன்சிடர் பண்றேன். ஓகே, ஸோ இட்ஸ் ஆக்சுவலி வெரி நைஸ் கொஸ்டின். ஸோ நான் எப்படி பிஸ்னஸ் மாடல்ஸ் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வராங்க அப்படின்னா தே வில் ஃபர்ஸ்ட் அசஸ் த பர்டிகுலர் கேண்டிடேட். அவருக்கு என்ன எந்த ஃபீல்டு அவருக்கு இருக்க, அவருக்கு ஃபெமிலியரா இருக்காரு, அதே மாதிரி எந்த அவரோட சிட்டி ஆஃப் ரெசிடென்ஸ், இப்போ ஒரு ரூரல் செக்டாரா அர்பன் செக்டாரா, இந்த மாதிரி நிறைய ஒரு கிரைட்டீரியா வச்சுட்டு நான் வி வில் அசஸ். வி வில்னா நாங்க எங்க சிடிடிடி டிபார்ட்மெண்ட்ல அசஸ் பண்ணிட்டு தென் ஒன்லி வி வில் சஜஸ்ட் யூ த பிஸ்னஸ். இப்போ நீங்க இந்த மாதிரி டிராப் அவுட்னு சொல்றதுனால டிராப் அவுட்னா அவங்களுக்கு எஜுகேஷன் பர்ஃபெக்டா வரல, பட் தே டெஃபினெட்லி வில் பி ட்ரெயின்ட் ஆர் ஸ்கில்ட் இன் சம் அதர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்ற போது சில டெக்னாலஜிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காட்டும் போது இந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் டெக்னாலஜி சொன்னேன் இல்லையா, ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் கான்கிரீட். இது என்னன்னா, ஒரு காலத்துல நம்ம கிணறு வெட்டும் போது அந்த சுத்தி அந்த சிமெண்ட் ஜல்லி வைப்போம் இல்லையா, அதுதான் ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் கான்கிரீட். அது பழைய காலத்துல. இப்போ with the recent research we have improved the performance of the prefabricated concrete, and the concrete oda strength increase panni, and these kind of concretes has been used started being used in buildings, many buildings also. So in the mari technologies initially we will give you the guidance, and the guidance and the protocol standard protocol அப்படியே கண்மூடியா ஃபாலோ பண்ணிட்டோம்னா these kind of people can be trained to become entrepreneurs. This is one such example. இந்த மாதிரி many such examples are there. Okay, so இதுல இன்னொன்னு கூட வருது. இந்த மாதிரி 3 PET bottles ரீசைக்கிள் பண்ணிட்டு we can make laminate boards. அதாவது இந்த டோர் ஃபிளாஷ் டோர்ஸ்லாம் சொல்றாங்க இல்லையா, பாத்ரூம் டோர்ஸ், ஃபிளாஷ் டோர்ஸ். இந்த மாதிரி பிசினஸ்க்குலாம் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது. ஒரு 25,000 50,000 இன்வெஸ்ட்மெண்ட்ல they can start manufacturing those boards. Definitely it has a very good market. PET bottle reflex, நான் அப்படியே எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் சொல்றேன், கேட்டுக்கோங்களேன். ரா மெட்டீரியல் காஸ்ட் 12 ரூபா ஒரு கிலோ. ஓகே, ஸோ போர்ட் மேக்கிங் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒரு 15 ரூபா ஒரு ஆட் பண்ணிக்கோங்க. யூ கேன் செல் இட் ஃபார் அட்லீஸ்ட் 100 rupees easily you can make your money. So இந்த மாதிரி சில டெக்னாலஜிஸ் it requires skill, lot of manpower, lot of skill. Those kind of technologies can be definitely suggested for these kind of people. ஒரு டெக்னாலஜி ஆண்டர்பிரினர் வராங்க, எலக்ட்ரானிக்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கான், இல்லைன்னா ஒரு பயோடெக்னாலஜில எக்ஸ்பர்ட்டா இருக்கான்னா அதுல அவனோட எக்ஸ்பர்டைஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஐ கேன் ஆல்சோ சஜஸ்ட் யூ சம் அதர் டெக்னாலஜிஸ் ஆல்சோ. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா இன்னொரு டெக்னாலஜி இருக்கு. கேர்டு, நம்ம வீட்டுல தயிர் கேர்டு இருக்குல்ல, இந்த கேர்டோட ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு டெக்னாலஜி நம்ம அன்ஐஎன்எஸ்ல டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் டெக்னாலஜி. பட் இது எல்லாரும் பண்ண முடியுமா? எல்லாரெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி பீப்புள் ஹூ ஆர் இன் வேலூர் ஆர் சென்னைக்கு பக்கத்துல இருக்கிறது. ஸோ தட் இஸ் ஒன்லி ஸோ தட் தே கேன் டிரான்ஸ்போர்ட் டு தி அர்பன் ஏரியாஸ். இது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஏன் நம்ம சென்னையிலேயே ஆரம்பிக்க முடியாது? சென்னையில மாடு கிடையாது. We don't have farms here, so there is no point in making a curd making unit in Chennai. But so those technologies can be definitely be availed by the geospecific. I mean, these are the technologies which is geospecific. So in the way நிறைய criteria இருக்கு for a technology adoption. அது சொல்ல வரேன். Very good. Next, I think now 1:10 ஆயிடுது. Now I request Dr. Nataraja-Murthy to give vote of thanks. And before that, நான் ஒண்ணே சொல்லணும், டாக்டர் பாஸ்கர் சாருக்கு நம்ம நன்றி சொல்லணும். He identified a right person from his own department. I requested former Vice Chancellor Dr. K. Bhaskar to address today.
Then he told me, I have a right person for you. He will come and deliver that lecture. Really, he did his role very well. Once again, we thank C.Vignesh. Thank you, sir. And I also extend my thanks to Dr. K. Bhaskar, former Vice Chancellor, Manonmaniyam Sundaranar University, and present Director, Technology Transformation Center, Anna University. Yes, sir. Right now, I request Dr. Nataraja Murthy, Coordinator, Bharathidasan University, to deliver a vote of thanks. Now it's அனைவருக்கும் மதிய வணக்கம். ஆசையை அறுத்து யோக பயிற்சியின் மூலம் குண்டலினி சக்தியை அறிந்து மென்மேலும் சாதனை செய்பவர்கள் பணி அறிவு பரண அறிவு கிட்டும் என்கிறார் திருமூலர் என்பதை சொல்லி என் நன்றி உரையை ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வாசுகி அம்மா முதல் ஆரம்பிக்க வேண்டும். வாசுகி அம்மா ஒரு ஐஸ் பிரேக்கிங் செக்ஷன் சொல்லுவோம். நம்ம ஒரு ஒர்க் ஷாப்போ எது நடத்தும் போதும் அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் அவங்க மைண்டை முதல்ல செட் பண்ணிடுறாங்க. நமக்கு என்னதான் நம்ம சண்டே இந்த ப்ரோக்ராம் இருக்குன்னு மைண்ட்ல இருந்தாலும் அதை ஆன் பண்ணி வாசுகி அம்மாவோட குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரோக்ராம்குள்ள வந்தோம் அப்படிங்கிற 100% உணர்வு வருது. அதனால அவங்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, நம்ம கலைமாமணி சேயன் சார் அவர்கள், அவரை பத்தி சொல்லணும்னா நம்ம சொல்லுவோம், பணத்தை கொடுத்து கடிகாரம் வாங்கலாம், ஆனா நேரத்தை வாங்க முடியாது. அந்த மாதிரி வருஷலாம் சொல்லுவோம், மெத்தையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஆனா நம்ம கலைமாமணி சேயன் போல ஒரு சமுதாய நோக்கத்துடன் உள்ள ஒரு நண்பரை நம்ம அடையிறதுங்கிறது மிகவும் கடினம். அவருக்கு அதுவும் சமுதாய நோக்கம், அவர் ஒரு சோசியல் என்டர்பிரனர் அப்படின்னு தான் சொல்லணும். என்டர்பிரனர் பத்தி பேசுறோம், ஆனா ஒரு சோசியல் என்டர்பிரனர்ங்கிறது அவர் தான். அவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக நம்ம நிச்சயமா நம்ம நாகப்பன் சார் சொல்லணும். அதாவது பொதுவா நம்ம ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, ஒரு பெரிய நடிகர், நமக்கு பிடிச்ச நடிகர் வந்தாருன்னா ஒரு சிங்கிள் ஆக்ட்ல வந்தாலே நம்ம சந்தோஷப்படுவோம். அவர் இன்னைக்கு டபுள் ஆக்ட்ல வந்திருக்காரு, இன்னும் எவ்வளவு சந்தோஷப்படுவோம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த டபுள் ஆக்ட்ல இருமுகம் தெரிஞ்சிருச்சு, இன்னும் எத்தனை முகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல ஐயா. உங்களுக்கு நான் நன்றியை குறிக்கிறேன். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சார்பாகவும் M.T.S சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக நான் கூறணும்னா, எங்களது பொன்னவைக்கோ ஐயா அவர்கள் என்னை இங்க இந்த பல்கலைக்கழகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர். நான் போன தடவையே சொன்னேன், எனக்கு வேற இடத்துல ஒரு பணி கிடைத்தது, ஆனா இங்கதான் எனக்கு கொடுத்தாருன்னு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னாங்க. எனக்கு ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனுக்கு ஒரு கடிகாரத்தை கொடுத்தாராம் இறுதி காலத்துல. கொடுத்துட்டு, இதை நீ ஒரு பழைய கடையில போய் கொடுத்துப்பாரு அப்படின்னாராம். கொடுத்தோடனே அவன் ஏதோ ஒரு அமௌண்ட் சொன்னானாம். சொன்னாராம், ஐயா அப்படியா, சரி போய் ஒரு அடமான கடையில கேட்டுப்பாருன்னாராம். போய் கேட்ட உடனே அங்கேயும் ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. கேட்டாராம். திருப்பி மூணாவதா இதை போய் ஒரு மியூசியத்துல கேட்டுப்பாருன்னொடனே மியூசியத்துல அதை பல கோடி ரூபாய்க்கு கொடுக்குறேன்னாங்களாம். அப்ப என்ன அதுல அர்த்தம் என்னன்னா, எந்த பொருள் எந்த இடத்துல இருந்தா மதிப்போ அது மாதிரி அவர் நீ இங்க இருந்தாதான் உனக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லி என்னை இங்க அமர வைத்ததுக்கு அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். எங்களது டைரக்டர், இயக்குனர், எங்களை எல்லாம் இயக்கி கொண்டிருப்பவர் ப்ரொஃபசர் ரவிச்சந்திரன் சார். அதாவது அவரை நான் சொல்லும் போது எப்படி சொல்றதுன்னு தெரியல. கோபம், ஒரு ஞானி போய் கோபம் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம் சிரிச்சுக்கொண்டே, எப்படி நம்ம பொண்ணு வைக்க சார் எப்பயும் சிரிச்சுக்கிட்டே பேசுவாரோ இவரு ரவிச்சந்திரன் சாரும் அதே மாதிரி சொன்னாராம், நீ மற்றவர்களோட தவறுக்கு நாம் நமக்கே கொடுத்து கொள்ளும் தண்டனை அப்படின்னாராம். அந்த மாதிரி அவர் என்னைக்குமே கோபமே பட மாட்டார். எதையும் சிரிச்சுக்கிட்டே, ராஜா இப்படி செஞ்சிடலாம், ரம்தி ஏன் இப்படி செஞ்சிடலாமே அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர எங்களை கணிந்து பேசவே மாட்டார். எந்த ப்ரோக்ராத்தையும் சிம்பிளா செய்யறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு இது பண்ணுவார். அவரை பற்றி இன்னொன்னு சொல்ல வேண்டும். சொல்லுவாங்க, கீதையில சொல்லுவாங்க, தன்னை அறிந்தவர் ஆசைப்பட மாட்டார், உலகை அறிந்தவர் கோபப்பட மாட்டார், இந்த இரண்டையும் உணர்ந்தவர் துன்பப்பட மாட்டார்னு. அதுக்கு உதாரணம் நம்ம ரவிச்சந்திரன் சார். அவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான்காவதாக நம்ம ஐந்தாவதாக நம்ம சிறப்பு விருந்தினரை பற்றி நம்ம கூறணும். அதாவது ஹிட்லர் சொன்னாரு, ஜெயிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்ளாதே, யோசிக்காதே, தோற்பது எப்படி என்று நீ யோசித்துப்பார், நீ ஜெயித்து விடுவாய் என்று. அதை தான் அவர் சொல்லி ஆரம்பித்தார்.
அவர் ஹிட்லரை படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். அதனால அவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னாரு. அந்த ஃபர்ஸ்ட் இதுலயும் எப்படி செஞ்சுரி அடிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம பேசும்போது நம்ம மெசேஜ் எல்லாம் வந்தது, நம்ம பார்த்தோம். அதுல வந்து அவ்வளோ வாழ்த்துக்களும் அவ்வளோ அருமை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதனால அவருக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். வாழ்த்து தெரிஞ்சுக்கிறேன். பயோ இன்ஃபர்மேட்டிவ் பயோ பிளாஸ்டிக்ல வந்து சவுத் ஏஷியால ஃபர்ஸ்ட்னாரு. எங்களுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கே பெரிய விஷயம் வந்தது. அதை அவர் முதல்ல கொண்டாந்ததே அவர் இது. அதுக்கப்புறம் அவர் ஒரு சென்டென்ஸ் கீழே போட்டாரு. எப்படின்னா, இஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டஸ் நாட் நோக் பில்ட் எ டோர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது அந்த சென்டென்ஸ் எனக்கு ரொம்ப கேப்சிங்கா இருந்தது. என்ன விஷயம்னா, அவர் வந்து சொல்றது என்னன்னா, நீ டோரே வைக்காம எப்படா கதவை தட்டுன்னு யோசிக்கிற, நீ கதவை முதல்ல வை அப்படின்னு எனக்கு சொல்ற மாதிரி இருந்தது. இது மாணவர்களுக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கும் நன்றி. அது மட்டும் இல்ல, அவர் வந்து ஒரு சொல்லுவாங்க, ஒரு குரு சீடன் வந்து இருக்கும்போது குருகிட்ட வந்து ஒரு சீடன்கிட்ட மட்டும் குரு நிறைய நாள் பேசிட்டு இருந்தாராம். அப்ப எல்லாரும் கேட்டாங்களாம், எப்படி இந்த சீடன்கிட்ட மட்டும் நீங்க நிறைய பேசுறீங்க, எங்களுக்கும் ஈக்குவலா தானே நீங்க நடத்தணும் அப்படின்னு. அப்ப அந்த சீடன் குரு சொன்னாராம், சரின்ட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாளியை கொண்டாந்து வச்சு பக்கத்துல ஒரு இரும்பு துண்டியும் பலகை துண்டியும் வச்சாங்களாம். இரண்டுமே சேம் வெயிட். அதை வச்சுட்டு கேட்டாங்களாம், இதுல எது மிதக்கணும். எல்லாரும் சொன்னாங்களாம், இரும்பு இது பலகை தான் மிதக்கும், பலகை தான் மிதக்கணும். அநேகமா நான் நினைக்கிறேன், விக்னேஷ்ங்கிற மாணவர் மாதிரி ஒருத்தர் மட்டும் இரண்டும் மிதக்கும் அப்படின்னாங்களாம். எப்படின்னு கேட்டா, பலகையை வச்சு அது மேல இரும்பு துண்டை வச்சா ரெண்டும் மிதக்கும்ல அப்படின்னு சொன்னாங்களாம். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவரோட சக்சஸ்க்கு இதுதான் காரணம். டிஃப்ரெண்டா யோசிக்கிறாரு. அவரு யோசிச்சு இந்த சக்சஸ்க்கு அவருக்கு இதுதான் காரணம். அவருக்கு வந்து நான் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சார்பாகவும், பெக் நிறுவனத்தின் பர்டிகுலரா பெக் நிறுவனத்தின் சார்பாகவும், M.T.S சார்பாகவும் நான் வந்து நன்றியை தெரிவித்துக்கிறேன். சார் சொன்னாரு, நீங்க இன்வைட்டட் வந்து ட்ரபிள்ஸ் அப்படின்னு பொன்னவைக்க சார் சொல்லும்போது, நிச்சயமா, ஏன்னா நாங்க பெக்ல இருந்து நிறைய பேரை உங்கள்கிட்ட அனுப்ப போறோம். ஏன்னா நாங்க அவங்க எல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் என்டர்பிரனரா நாங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ரவிச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட அனுப்புறோம். நீங்க அவங்கள ட்ரைனிங் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நடராஜமூர்த்தி, ரொம்ப அருமையான ஒரு நன்றி உரையை சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொருவரையும் விடாம அருமை. அதுக்கு இன்னும் சொன்னா, இந்த அறிவியல் அரங்கத்தின் பெருமையே பயனே உங்க மாணவர்கள் அவர்களிடம் சென்று பயிற்சி பெறுவதுதான். என்ன விக்னேஷ்? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். மகிழ்ச்சி. அன்பர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 20ஆம் தேதி சிறப்பு விருந்தினர் யாருன்னா, Grow More Biotech என்கிற ஒரு நிறுவனத்தினுடைய இயக்குனர், அது ஃபவுண்டர் டைரக்டர். அது மூங்கில் பற்றி பல ஆய்வுகளை செய்து சிறந்த வணிகம் செய்கிறார். மூங்கில் பிசினஸ். அவருக்கு நாங்க அறிவியல் களஞ்சியம் விருது கொடுத்திருக்கிறோம். இது ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம அறிவியல் களஞ்சியம் விருது வர தகுதி படைத்தவர் விக்னேஷ் அவர்கள். இதுவரை நாங்க சயின்டிஸ்ட், ப்ரொஃபசர்ஸ், வேரியட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம். இது 6 பேர் நம்மகிட்ட வந்திருக்கவங்களும் அறிவியல் களஞ்சியம் விருது பெற்றவர்கள். இவர் 7வது வந்திருக்கிறார். இவருக்கு அறிவியல் களஞ்சியம் ஏன் கொடுக்கவில்லை என்கிற கேள்வி என் மனதிற்குள் எழுகிறது. ஏனென்றால் நல்ல இளைஞர், இப்பொழுதுதான் நாம் சந்தித்திருக்கிறோம். உண்மையிலேயே நீங்கள் ஒரு நல்ல அறிவியல் களஞ்சியமாக, அதாவது தொழில் முனைவருடைய பிரச்சனைகளையும் சொல்லி தீர்வையும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப பாராட்டு. அப்ப வரக்கூடியவர் நான் எது சொல்ல வந்தேன்னா, பேம்பு டெக்னாலஜி, Grow More பயோடெக்னாலஜி நிறுவனத்தினுடைய நிறுவன இயக்குனர் டாக்டர் N. பாரதி. அவர் தான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 20ஆம் தேதி வருகிறார். பயோடெக்ல ஒரு புதுவிதமான பல்வேறு தகவல்களை நீங்க அவர் மூலமா கேட்கலாம். நல்ல வாய்ப்பு. இந்த அறிவியல் அரங்கில் பங்கேற்ற அனைத்து பெருமக்களுக்கும் மீண்டும் நன்றி சொல்லி, அறிவே ஆற்றல், அறிவை வளர்ப்போம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you very much, sir.